பாஸ்டர் நாங்கள் அன்போடு கூட வரவேற்கிறோம். அவர் தன்னை பற்றி இந்த நாளிலே சுருக்கமாய் மத்தியில் அறிமுகப்படுத்தி தேவனுடைய வார்த்தையை கொடுக்கும்படியாய் நாங்கள் உங்களை அன்போடு வரவேற்கிறோம். God bless you. Thank you. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே இந்த சர்ச் ஆஃப் காட் இங்க அந்த ஜூம்லே இணைந்திருக்கிறதான சகோதர சகோதரிகளுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். விசேஷமாக இந்த நாளிலே எனக்கு இந்த சந்தர்ப்பத்தை ஆண்டவராகிய தேவன் எனக்கு ஆயத்தப்படுத்தி தந்திருக்கிறார். ஆகவே நான் கர்த்தருக்கு நான் கோடான கோடி ஸ்தோத்திரங்களை நான் ஏறெடுக்கிறேன். நான் பேசுறது உங்களுக்கு கேக்குதா? ஹலோ, நான் பேசுறது உங்களுக்கு கேக்குதா? நான் ஸ்ரீலங்காவில அதாவது மலையக பிரதேசத்துல ஹெட்டன் என்ற இடத்துல இருக்கிறேன். நான் என் மனைவி 5 பிள்ளைகள் இருக்கிறோம். நான் அதாவது கிரேஸ் சர்ச் இன் சென்ட் எலியாஸ் என்று சொல்ற இடத்துல தான் நான் ஒரு ஆலயத்தை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். அது வீட்டோட கூடிதான் நாங்கள் சபை கூடி வருகிறோம். அதாவது சர்ச் பில்டிங் அப்படி எல்லாமே இல்லை. இன்னைக்கு நாங்கள் கூடி வருகிறதுக்கு தேவன் ஒரு ஹோலை தந்திருக்கிறோம். அதில் தான் நாங்கள் தேவனை ஆராதிக்கிறோம். மற்றது இரண்டு பார்த்தீங்கன்னு சொன்னா 2012ஆம் ஆண்டு 2ஆம் மாதம் 20ஆம் தேதி எனக்கு ஒரு எக்ஸிடென்ட் நடந்தது. அதாவது பாத்தீங்கன்னு சொன்னா அதாவது இந்த பொங்கல் ஸ்லப் உண்டு, அப்படி அதை உடைக்க போய் அது உடைந்து அப்படியே மேல்ல விழுந்து எனக்கு அந்த முதுகெலும்பு நஞ்சு போனதால எனக்கு என்ன சொல்றது, அந்த ஸ்பைனல் கோட் என்று சொல்லப்படுகிறது அப்படியே முழுமையா நைந்ததுனால எனக்கு நடக்க முடியாமல் ஒரு 8 வருஷ காலமா நான் வீல் சேர்ல தான் இருக்கிறேன். இப்பொழுது வீல் சேர் இருந்து கொண்டுதான் நான் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறேன். ஆகவே வீல் சேர்ல தான் இருக்கிறேன். ஆனாலும் நான் தொடர்ந்து பிசியோதெரபி வைத்தியம் செய்து கொண்டிருக்கிறேன். அதாவது ஹாஸ்பிட்டலுக்கு போகக்கூடியதான வாய்ப்பு இல்லை. நான் வீட்டுல சின்ன உபகரணங்களை வச்சு நான் என்னுடைய எக்ஸசைஸ் காரியங்களை நான் செய்து கொண்டிருக்கிறேன். இதன் மத்தியிலும் ஆண்டுடைய பெரிதான கிருபையினால எங்களுடைய இந்த ஊழியத்தை நாங்கள் செய்து கொண்டு போறதுக்கு தேவன் கிருபை தந்திருக்கிறார். என்னுடைய மனைவியார் மற்றது சபையில கூடி வருகிறதான சகோதரிகள் சேர்ந்து போய் ஊழியம் செய்வாங்க. அவங்க சுவிசேஷம் அறிவிக்க ஜனங்கள் வரும்போது ஜனங்களுக்கு நான் பிரசங்கித்து இந்த விதமாக இந்த சபை இந்நாட்களிலே கடந்து போவதற்கு தேவனாகிய ஆண்டவர் எங்களுக்கு உதவிகரம் நீட்டி எங்களை நடத்தி கொண்டிருக்கிறார். ஆகவே இப்படிப்பட்ட எங்களுடைய இந்த சூழ்நிலையிலே அநேகமான பிரச்சனைகள் மத்தியில் நாங்கள் கடந்து போனாலும் உண்மையாகவே தேவன் கிறிஸ்துவுக்குள் நாங்கள் மகிழ்ச்சியாக இருக்கத்தக்கதான ஒரு கிருபையை நாள்தோறும் தந்திருக்கிறார். எங்களுடைய அன்றாட தேவைகளையும் கிருபையாக தேவன் சந்தித்து நடத்துகிறார். அப்படிப்பட்ட ரீதியில நான் கர்த்தருக்கு நான் கோடான கோடி நன்றிகளை நாங்கள் எடுக்கிறோம். இந்த விதமாக இன்றைய நாளிலும் கூட இந்த சூம் நிகழ்ச்சியில எனக்கு இந்த செய்தியை கொடுக்கும்படியாக தேவன் கொடுத்த நல்ல தருணத்துக்காகவும் போதகர் பாஸ்கரனுக்காகவும் நான் நன்றி செலுத்துகிறேன். நல்லது, இந்த வேளையிலே நான் ஒரு சிறிய பாடலை பாடிவிட்டு நான் இந்த செய்திக்கு வரலாம் என்று யோசிக்கிறேன். ஒரு பாடலை பாட, இந்த பாடல் உங்களுக்கு ஒருவேளை தெரிந்தால் நீங்க உங்களுடைய இருந்ததில் நீங்க படிக்கலாம். ஒரு பழைய பாடல். இத்தனை தயவு என்பாள் என் பரனே, எத்தனை பாவமோ மன்னித்து மறந்தீர், இத்தனை தயவு என்பாள். துன்ப மனமும் துரோகியின் சிந்தையும் மூர்க்க உருவாய் பூவிலே வசித்தே, துன்ப மனமும் துரோகியின் சிந்தையும் மூர்க்க உருவாய் பூவிலே வசித்தே, உன்னதானின் கிருபை எனக்கோ அன்னையாயோ ஆதரித்தீர், உன்னதானின் கிருபை எனக்கோ அன்னையாயோ ஆதரித்தீர், இத்தனை தயவு என்பாள் என் பரனே, எத்தனை பாவமோ மன்னித்து மறந்தீர், இத்தனை தயவு என்பாள். அன்பே இனியும்
இனியவும் தயவும் என்றும் மாறா ஏழையானிருக்க அன்பே இனியும் இனியவும் தயவும் என்றும் மாறா ஏழையானிருக்க மன்னா என்னையே அண்டி அணைப்பீர் மாறேனி என் ஆணை உமக்கே மன்னா என்னையே அண்டி அணைப்பீர் மாறேனி என் ஆணை உமக்கே இத்தனை தயவு என்பால் என் பரனே எத்தனை பாவமோ மன்னு மறந்தீர் இத்தனை தயவு என்பார் தேவதேவா திருத்துவமூவா வேதனையோ இலைக்காய் சகித்தீர் தேவதேவா திருத்துவமூவா வேதனையோ இலைக்காய் சகித்தீர் எங்கும் தேடவும் தேகமுருக வாதை அடைந்தீர் தேகமுருக வாதை அடைந்தீர் இத்தனை தயவு என்பால் என் பரனே எத்தனை பாவமோ மன்னித்து மறந்தீர் இத்தனை தயவு என்பார் மகத்துவமிக்க நல்ல ஆண்டவரே, இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள கர்த்தாவே, இந்த நாளிலே தகப்பனே உம்முடைய சத்திய வசனத்தை அன்றைய கர்த்தாவை சொல்லும்படியான ஒரு நல்ல ஸ்லாக்கியத்தை அன்றைய இந்த இனப்பெரும் பாவியாகிய அடியனுக்கு தந்திருக்கிறீர். ஆனபடினாலும் என் அன்புத்தோடு நான் ஸ்தோத்தரிக்கிறேன் சுவாமி. கூறி வந்திருக்கிறதான அன்றைய ஒவ்வொரு அன்றைய கர்த்தாவே சுவாமி பிள்ளைகளும் உம்முடைய பிள்ளைகள், உம்முடைய குமாரனும் உம்முடைய குமாரத்திகளுமாய் இருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களே எங்கள் தேவனாகிய ஆண்டவர் தெய்வமே சுவாமி, நீர் அன்றைய முதல் பேரான நீர் கர்த்தாவே முதல் பலன்களாய் எங்கள் ஒருவரையும் உயர்த்த வேண்டும் என்று உமது சமூகத்திலே எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். வேத வசனத்தை கர்த்தாவே சுவாமி ஆண்டவரே பேசும்படி உம்முடைய பரிசுத்த ஆவியானவருடைய மகாபெரும் பிரசன்னத்தினாலே அடியனை நிரப்பி ஆண்டவரே கர்த்தாவே சுவாமி ஆண்டவரே பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் நீர் எங்களுக்கு கண்டித்து உணர்த்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். விசேஷமாக எங்கள் தேவனாய் ஆண்டவரே கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, நாங்களும் அதன்படி செய்கிறவர்களாய் எங்கள் ஒருவரையும் நீங்க மாற்ற வேண்டும் என்று உங்களுடைய வல்லம் நிறைந்த கரத்தில் எங்கள் ஒருவரை ஒப்புக் கொடுத்து இயேசு கிறிஸ்துவின் அது உன்னதமான நாமத்தினாலே ஜெபம் கேட்டு சகல ஆசீர்வாதங்களையும் பெற்றுக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நல்லது. இன்றைக்கு உங்கள் மத்தியில் நான் பேசும்படியாக தேவன் எனக்கு கொடுத்திருக்கிறதான ஒரு தலைப்பு, கிறிஸ்துவுக்குள் உறுதியாய் இருப்போம், மகிழ்ச்சியாய் இருப்போம் என்ற ஒரு ரீதியிலே தேவன் என்னோடு கூட இந்த நாளிலே பேசும்படியாக இடைப்பட்டார். நாங்க இந்த கிறிஸ்துவுக்குள் உறுதியாக இருப்பதற்கும் மகிழ்ச்சியாய் இருப்பதற்கும் நடக்கிற தடை, அதாவது என்ன காரியமானது எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு தடையை கொண்டு வருகிறது என்பதை நாங்கள் குறித்து நாங்கள் நாளில் நாங்கள் பார்க்கவிருக்கிறோம். நல்லது. நாங்கள் ஒவ்வொருவருமாய் நாங்கள் தேவனுடைய சமூகத்திலே யாக்கோபு புத்தகம் 1ஆம் அதிகாரத்துக்கு நாங்களுடைய வேதத்தை நாங்கள் திருப்பிக் கொள்வோம். யாக்கோபு புத்தகம் 1ஆம் அதிகாரத்துக்கு நாங்கள் திருப்பிக் கொண்டு நாங்கள் 1ஆம் வசனத்துல இருந்து 12ஆம் வசனம் வரைக்கும் நாங்கள் ஒரு வாசிக்க கேட்போம். தேவனுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் ஊழியக்காரனாகிய யாக்கோபு சிதறி இருக்கிற 12 கோத்திரங்களுக்கும் வாழ்த்துதல் சொல்லி எழுதுகிறதாவது, என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாய் இராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவது. உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். ஆனாலும் அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடே கேட்க கடவன்.
சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாயிருக்கிறான். அப்படிப்பட்ட மனுஷன் தான் கர்த்தரிடத்தில் எதையாகிலும் பெறலாம் என்று நினையாதிருப்பானாக. இருமனம் உள்ளவன் தன் வழிகளில் எல்லாம் நிலையற்றவனாய் இருக்கிறான். தாழ்ந்த சகோதரன் தான் உயர்த்தப்பட்டதை குறித்து மேன்மை பாராட்ட கடவன். ஐஸ்வர்யவான் தான் தாழ்த்தப்பட்டதை குறித்து மேன்மை பாராட்ட கடவன். ஏனெனில் அவன் புல்லின் பூவை போல் ஒளிந்து போவான். சூரியன் கடும் வெயிலுடன் உதித்து புல்லை உலர்த்தும் போது அதன் பூ உதிர்ந்து அதன் அழகான வடிவு அழிந்து போகும். ஐஸ்வர்யவானும் அப்படி தன் வழிகளில் வாடி போவான். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். ஆம், கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த இந்த யாக்கோபு புத்தகம் 1ஆம் அதிகாரத்தில் நாங்கள் 1 தொடக்கம் 12ஆம் வசனம் வரைக்கும் நாங்கள் வாசித்தோம். முதலாவது நாங்கள் இந்த யாக்கோபு புத்தகத்தை குறித்ததான ஒரு சிறிய பின்னணியை நாங்கள் பார்ப்போமா இருந்தால், இது வந்து இந்த யாக்கோபு என்பவர் வந்து அப்போஸ்தலர்கள் என்று சொல்லப்படுகிறதான அந்த 12 அப்போஸ்தலர்களில் ஒருவராக இவர் இல்லாதபடி இவர் வந்து இயேசு கிறிஸ்துவுக்கு உண்டுவிட்ட சகோதரன் என்று சொல்லப்படுகிறவராக, அதாவது நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இந்த இதை குறித்து நாங்கள் அறிவதற்கு மத்தேயு புத்தகம் 13ஆம் அதிகாரம் 55ஆம் வசனம், மற்றது கலாத்தியர் புத்தகம் 1:19 வசனங்களை நாங்கள் வந்து நாங்கள் வீட்டில் நாங்கள் அதை தேடி பார்க்கலாம். அப்ப இப்படிப்பட்ட இந்த யாக்கோபு என்பவர் வந்து தனது மரணம் வரை அதிக ஆயுசு நாட்களோடு கூட நல்ல ஒரு நீதியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்த ஒரு மனுஷன் என்று இங்க சொல்லப்படுகிறது. அது மாத்திரமல்ல, இவர் வந்து இந்த இந்த வேதத்தை நாங்கள் எங்களுக்கு இந்த நிருபத்தை எங்களுக்கு எழுதி தருகிற போது இது வந்து நீங்க பார்த்தீங்கன்னா, அதாவது சிதறி இருக்கிற 12 கோத்திரங்களுக்கும் எழுதுகிறதாவது என்று சொல்லி, அதாவது அந்த நாட்கள்ல வந்து, அதாவது இது வந்து கிட்டத்தட்ட கிறிஸ்துவுக்கு பின் 48 அல்லது 50ஆம் ஆண்டுக்கு இடைப்பட்ட காலத்திலே எழுதப்பட்ட ஒரு புத்தகமாயும், மற்றது புதிய உடன்படிக்கை, அதாவது புதிய ஏற்பாடு புத்தகத்திலேயே இதுதான் முதலாவது எழுதப்பட்ட ஒரு புத்தகம் என்றும் கருதப்படத்தக்கதான ஒரு நிருபமாக இந்த யாக்கோபு நிருபம் இருக்கிறது. ஆகவே இந்த யாக்கோபு என்ற இந்த இயேசு கிறிஸ்துவுடைய சகோதரராக இருக்கிற இவர் இந்த யாக்கோபு நிருபத்தை எழுதும் போது அதாவது மிகவும் அதிகமாக மலை பிரசங்கம், அதாவது இயேசு கிறிஸ்துவனுடைய மலை பிரசங்கம், அப்போ அதாவது மத்தேயு புத்தகம் 5ஆம் அதிகாரம் தொடக்கம் 7ஆம் அதிகாரம் கடைசி வரைக்கும் இருக்கிற மலை பிரசங்கத்தை அதிகமாக வந்து அவர் யூஸ் பண்ணி தான் இந்த புத்தகத்தை எழுதியிருக்கிறார். ஆகவே இந்த 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 பின்னணியோடு கூட நாங்கள் பார்க்கும்போது அந்த நாட்கள்ல இயேசு கிறிஸ்துவுக்கு பின்பதாக வாழ்ந்துதான யூத ஜனங்கள், அதாவது இஸ்ரவேல் ஜனங்கள் அங்கே வந்து அநேகமான கொடிய பிரச்சனைகளுக்கும் கொடிய உபத்திரவங்களுக்கும் அவங்க முகம் கொடுத்து நிறைய பேர் வந்து அதுல வந்து நிறைய சிதறி போனாங்க. அதாவது சில பேர் பாத்தீங்கன்னு சொன்னா அவங்க விசுவாசத்தை விட்டு, அதாவது கிறிஸ்துவை விட்டு விசுவாசத்தை விட்டு வழுவி போன ஜனங்கள் அதிகமாக இருந்தாங்க. அது மாத்திரமல்ல, விசுவாசிகளாக இருக்கிறவங்களும் கூட நிறைய தங்களுடைய வாழ்க்கையில வந்து இயேசு கிறிஸ்துவை வந்து பின்பற்றுவதற்கு அதிகமான போராட்டத்தின் வழியாக அவர்கள் கடந்து போயிருந்தாங்க. அப்படிப்பட்ட அந்த சூழ்நிலையில தான் இந்த 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 புத்தக இந்த நிருபத்தை யாக்கோபு வந்து இந்த நிருபத்தை எழுதியிருக்கிறார். ஆகவே அப்ப 2000 வருஷங்களுக்கு பின்பதாக இருக்கிற, அதாவது இந்த 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 கால பகுதியில இருக்கிற எங்களுடைய வாழ்க்கையில், அதாவது நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா யாக்கோபு வந்து இயேசு கிறிஸ்துவுக்கு பின் 48 அல்லது 50ஆம் ஆண்டுக்கு இடைப்பட்ட காலத்துல இதை எழுதியிருப்பாரா இருந்தா, அந்த சந்தர்ப்பத்துல வாழ்ந்த ஜனங்களை தேற்றும்படியாக, அவர்களுக்கு உற்சாகம் ஊட்டும்படியாக இந்த இந்த வேத வசனத்தை அவர் அங்க இந்த நிருபமாக எழுதி கொடுத்திருப்பாராகில், இந்த காலகட்டத்துல இருக்கிற எங்களுடைய வாழ்க்கைக்கு இந்த இந்த சந்தர்ப்பத்துல வந்து எப்படிப்பட்ட ரீதியில இந்த வசனங்கள் எங்களுடைய வாழ்க்கையில வந்து கிரியை செய்ய போகிறது என்பதை நாங்கள் ஒரு விஷயம் நாங்கள் இதை பார்க்க போறோம். ஆகவே கர்த்தராகிய ஆண்டவர் எங்களுக்கு துணை நின்று இந்த காரியத்தை நாங்கள் அதிகமாய் தியானிப்பதற்கு எங்களுக்கு உதவி செய்வாராக. நல்லது. நாங்க இப்பொழுது யாக்கோபுடைய இந்த பின்னணியை நாங்க பார்த்தோம். மற்றது இந்த நாங்க வாசித்ததான இந்த பகுதியில எங்களுக்கு ஒன்று தெளிவாக தெரிகிறது வந்து, அதாவது இது வந்து 1 தொடக்கம் 12ஆம் வசனம் வரைக்கும் நாங்க வாசித்த போது இது வந்து ஒரு பரிசுத்த சோதனை என்றதான ஒரு பகுதியில நாங்க இதை தியானிக்கலாம். அதாவது பரிசுத்த சோதனை. அப்ப பரிசுத்த சோதனை என்று நாங்கள் பார்க்கல,
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாங்கள் விசுவாசித்து அவரை நாங்கள் பின்பற்றி நாங்கள் வாழுகின்றதான மக்களுடைய வாழ்க்கையில இது வந்து எப்படிப்பட்டதான காரியம் இருக்குது. பரிசுத்த சோதனை என்று சொல்லும் போது நாங்க இன்றைக்கு இப்ப எங்களுடைய பிள்ளைகள் நாங்கள் படிக்கின்ற காலத்துல நாங்கள் படித்துக் கொண்டிருக்கும் போது எங்களுடைய படிப்பு வந்து நாங்கள் எவ்வளவாக நாங்கள் படித்திருக்கிறோம், எங்களுடைய படிப்பினுடைய நிறைவு அதனுடைய அம்சம் எப்படிப்பட்டது என்று கண்டுபிடிக்கத்தக்கதாக எங்களுடைய வாழ்க்கையில வந்து பாடசாலைகளில வந்து அநேகமா பரீட்சை வைப்பாங்க. அப்ப பரீட்சை வைப்பதை நாங்க பார்த்திருக்கிறோம். அப்ப நாங்களும் வந்து பரீட்சைக்கு முகம் கொடுத்திருக்கிறோம். அந்த விதமாக இது வந்து நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா நாங்க யாக்கோபு புத்தகம் 1ஆம் அதிகாரத்துல வந்து 2வது வசனத்தை நாங்க பார்க்கும்போது, என் சகோதரரே நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது, அப்ப அகப்படும் போது என்று சொல்லப்படும் போது நிச்சயமாய் அந்த கிறிஸ்துவை பின்பற்றுகின்ற ஒவ்வொரு அடிப்படை கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையும் எப்படிப்பட்டதாக இருக்குது என்று பாத்தீங்கன்னு சொன்னா, கட்டாயம் அவனுடைய வாழ்க்கையில வந்து அந்த சோதனைகளிலே அகப்படக்கூடிய அந்த அகப்பட்டுதான் ஆக வேண்டும் என்றதான ஒரு நிர்பந்தமான ஒரு காரியத்தை உள்ளடக்கிதான் இந்த நிருபத்தை அவர் வந்து தொடங்கும் போதே தொடக்கத்தில் எழுதுகிறார். அப்ப அவர் சொல்றாரு வந்து உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது, அதாவது விசுவாசத்தின் பரீட்சை. அப்ப எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறதான மிகப்பெரிய ஒரு 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 காரியம் என்ன சொன்னா, எங்களுடைய விசுவாசத்துக்கான ஒரு பரீட்சை எங்களுடைய வாழ்க்கையில வருகிறது. அந்த பரீட்சையானது எங்களுடைய வாழ்க்கையில வரும்போது அந்த பரீட்சையானது உங்களுக்கு பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள் என்று சொல்லி எங்களுக்கு ஒரு என்ன சொல்றது, இந்த 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 பகுதியை நாங்க பார்க்கும்போது உண்மையாய் வந்து ஆண்டவர் வந்து யாக்கோபு மூலமாக எங்களுக்கு என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, ஆண்டவர் எங்களுக்கு பரீட்சையை செய்யும் போது அப்ப பரீட்சை எழுதுகிற ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலையும் அப்ப முன்னோக்கி போகிறதற்கான ஒரு பெரிய ஒரு சந்தர்ப்பம், அதாவது ஒரு பெரிய ஒரு வெற்றி எங்களுக்காக காத்திருக்கிறது. ஒரு பெரிய ஒரு பதவி உயர்வு அல்லது எங்களுடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு ஒரு உயர்வான ஒரு காரியத்தை நோக்கி நாங்க போகிறோம் என்றதான ஒரு காரியத்தை அவர் உள்ளடக்கியவாறு தான் இந்த மாதிரி சொல்றேன். எப்படி சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா சொல்ற வந்து இந்த பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். பிரியமானவர்களே, இந்த காலகட்டத்துல இப்படிப்பட்ட எங்களுடைய வாழ்க்கையில பரீட்சை என்று வரும்போது அந்த பரீட்சை வந்து சாதாரணமாக இருக்கிறது இல்லை. அது வந்து மிகவும் ஒரு கொடியதான பலதரப்பட்ட பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையாக இருக்கிற போது அதுல நாங்க எப்படி சந்தோஷமாக எண்ணுங்கள் சொல்லும் போது எப்படி சந்தோஷமாக எண்ணிக்கொள்ளலாம் என்று சொல்லி பார்க்கும்போது உண்மையிலேயே எங்களுடைய வாழ்க்கையில வந்து அந்த இன்னைக்கு இருக்கிற ஒரு பிரச்சனை வந்து அந்த சந்தோஷத்தை எங்களுடைய வாழ்க்கையில வந்து அந்த கண்டுகொள்ள முடியாத அளவுக்கு நாங்க வந்து அந்த ஒரு பரீட்சைக்கு முகம் கொடுக்கும் போது நாங்க நொறுங்கி போகிறதான ஒரு சில நேரங்கள் எங்களுடைய வாழ்க்கையில உண்டாகி கொண்டிருக்கிறது. அப்ப இந்த யாக்கோபு புத்தகம் 1ஆம் அதிகாரத்துல நாங்க 1 தொடக்கம் 12 வரைக்கும் நாங்க பார்க்கும்போது இது வந்து பரிசுத்த சோதனை என்றும், அந்த 12ஆம் வசனத்திலிருந்து 17ஆம் வசனம் வரைக்கும் நாங்க பாப்பமாயிருந்தா அது வந்து எப்படிப்பட்டது, அதாவது பரிசுத்தம் அற்ற, அதாவது தூய்மையற்ற ஒரு சோதனை என்றும் நாங்கள் இதை 2 வகையாக இந்த பகுதியை நாங்கள் பிரித்து பார்க்கலாம். அப்ப இப்ப இன்றைக்கு நாங்கள் பார்க்க போறது வந்து அந்த 2 வகையாக பிரிக்க போகிறதான இந்த காரியத்துல வந்து நாங்கள் 12ஆம் வசனம் வரைக்கும், அதாவது பரிசுத்த சோதனையை குறித்து மாத்திரம் தான் நாங்க பார்க்க போகிறோம். கர்த்தருக்கு சித்தமானால் அவருடைய வருகை தாமதிக்குமானால் நாங்கள் 2வது பகுதியையும் ஒரு நாள் நாங்கள் பார்க்கலாம். அப்ப அதாவது நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அப்ப சந்தோஷமாக எண்ணுங்கள் என்று சொல்லிட்டு கீழே 4வது வசனத்துல சொல்ற, நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாய் இராமல் பூரணனாயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவுது. அப்ப பரீட்சை எழுதப்படுகிறதான சூழ்நிலை எங்களுடைய வாழ்க்கையில வரும்போது நாங்க வந்து எங்களுடைய வாழ்க்கையில வந்து பொறுமையை நாங்கள் இழந்து போயிருப்போமா இருந்தா நாங்க அந்த பொறுமையோடு கூட இதனுடைய இந்த எங்களுக்கு வந்திருக்கிறதான இந்த பரீட்சையானது எப்படிப்பட்டது என்பதை நாங்கள் புரிந்து கொள்வதற்கு நாங்கள் வந்து மனம் இல்லாமல் நாங்கள் மனம் நொறுங்கி போய் இருப்போமாக இருந்தால் ஒரு நடக்கும் என்று பாத்தீங்கன்னு சொன்னா நாங்க வந்து ஒரு பூரணத்துவத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளுகிறதற்கு முடியாதபடிக்கும், மற்றது எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற நிறைவுகள்ல வந்து நாங்கள் வந்து குறைவுற்றவர்களாகவே நாங்கள் காணப்படுறது. அதாவது அவசர காரணத்துக்கு புத்தி பத்தி ஒன்று நாங்கள் பல உலகத்துல பழமொழி கேட்கறது போல நாங்கள் அவசரப்படுகிறதுனால நாங்கள் வந்து குறைவுபட்ட ஒரு நிலையில நாங்கள் காணப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை அங்கே எடுத்து காட்டுகிறது. ஆகவே இந்த பரீட்சையை நாங்க பார்க்கும்போது ஏன் இந்த ஆண்டவராகிய தேவன் அதாவது அவரை விசுவாசிக்கின்ற அவருடைய அதாவது அவரை பின்பற்றி நடக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஏன் இந்த பரீட்சையை வைக்கிறார் என்று நாங்கள் பார்க்கும்போது உண்மையாகவே அதாவது நீதிமொழிகள் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நாங்கள் ஒரு தடவை நாங்கள் எடுத்து வாசிச்சு பார்ப்போமா இருந்தா, நீதிமொழிகள் புத்தகம் 3ஆம் அதிகாரம்
12ஆம் வசனத்தை நாங்கள் ஒரு வாசிப்போம். தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சிற்றிக்கிறது போல கர்த்தரும் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை சிற்றிக்கிறார். அப்ப இங்க நாங்க என்னத்தை பார்க்கணும்னு பாத்தீங்கன்னு சொன்னா, அதாவது இந்த பரீட்சை என்று வரும்போது இது வந்து ஒரு எங்களுடைய வாழ்க்கையில ஒரு சோதனைக்குரிய பரீட்சை. ஆகவே அது வந்து ஒரு சிற்றை அடங்கியதான ஒரு பரீட்சை தான் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த பரீட்சையானது எதற்கு கொடுக்கப்பட்டது சொன்னா, தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை. அப்படியானால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுமே அவருடைய பிள்ளை, அதாவது ஒவ்வொரு விசுவாசிகளும் அவருடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரத்தை கொடுத்தேன் என்று யோவான் புத்தகம் 12:12 சொல்லியிருக்கிற பிரகாரமாய் நாங்கள் ஒவ்வொருவரும் தகப்பன் என்று கூப்பிடக்கூடிய அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். அதாவது குமாரனாக குமாரத்தியாக இருக்கிறோம். அப்படிப்பட்ட எங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவராகிய தேவன் எங்களை, அதாவது சிற்சைகளை அனுப்பி எங்களை வந்து பரீட்சித்து பார்ப்பதற்கு அவர் மிகவும் விருப்பம் கொண்டிருக்கிறார் என்பதற்கு நாங்கள் உதாரணமாக கூட நாங்கள் ஒரு காரியத்தை நாங்கள் பார்க்கலாம். மத்தேயு புத்தகம் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்து பாத்தீங்கன்னு சொன்னா, அவர் இயேசு கிறிஸ்து வந்து அங்க அதாவது ஞானஸ்நானம் எடுத்து அவர் கரை ஏறுகிற போது ஒரு சம்பவம் நடக்குது. அங்க இயேசு கிறிஸ்துவை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறதான வார்த்தை நம்ம எல்லாரும் படித்திருக்கிறோம். அதாவது மத்தேயு புத்தகம் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாய் இருக்கிறேன் என்று உரைத்தது. அப்ப பிரியமானவர்கள், நாங்க பார்க்கிற வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அவர் ஞானஸ்நானம் எடுத்து அவர் ஏறுகிற போது அவரை பார்த்து வானத்திலிருந்து அவர் சத்தம் ஒன்று உண்டாகி அங்க அவரை பார்த்து இவர்கள் நேசகுமார் என்று அங்கே பிதாவானவர் சொல்லுகிறதே நாங்கள் இங்கே வேதத்திலே நாங்கள் படிக்கிறோம். அப்ப நேசகுமாரன் என்று சொல்லப்பட்டதுக்கு பின்பதாக அடுத்த பகுதி நாங்கள் 4ஆம் அதிகாரத்தை நாங்கள் வீட்டில் வாசிக்கின்ற போது அது எங்களுக்கு தெரியும் வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு பெரிய பரீட்சையின் பாதைக்கு தேவன் அங்க ஒப்புக் கொடுக்கிறார். அது மாத்திரமல்ல, அவர் அங்க சோதிக்கப்படுகிறதற்கு அங்க வனாந்தரத்துக்கு போய் 40 நாட்கள் அங்க இருக்கிறார். அது மாத்திரமல்ல, அதுக்கு பின்பதாக அவருடைய வாழ்க்கை வரலாறு நாங்கள் படித்து பார்க்கின்ற போது அவர் பள்ளத்தரப்பு அவர் இந்த பூமியில வாழ்ந்த ஒவ்வொரு நொடி பொழுதும் பலவிதமான பிரச்சனைகளுக்கும் பலவிதமான சோதனைகளுக்கும் அவர் உள்ளடக்கப்பட்டவராகவே அதை எதிர்நோக்கி கொண்டு போகிற ஒருவராகவே இந்த பூமியில அவர் வாழ்ந்து கொண்டிருந்தார் என்பதை நாங்கள் அவருடைய வரலாறை நாங்கள் படிக்கும் போது எங்களுக்கு தெளிவாக தெரிகிறது. அப்படியானால் அப்ப பிள்ளைகள் என்ற ரீதியில ஆண்டவராகிய தேவன் எங்களுக்கு கொடுத்திருக்கிறது ஒரு பரீட்சை என்று சொல்லும்போது, அந்த பரீட்சையை நாங்கள் ஒவ்வொருவரும் நாங்கள் எதிர்நோக்க வேண்டும். ஏனென்றால் அந்த பரீட்சையை நாங்கள் எதிர்கொள்ளும் போதுதான் எங்களுடைய வாழ்க்கையில வந்து ஒரு உயர்வான ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு சந்தோஷம் எங்களுக்காக காத்திருக்கிறது என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் நாங்கள் இதற்கூடாக நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். ரைட். நாங்கள் அப்ப முதலாவது நாங்க பார்க்கிறோம் வந்து பரிசுத்த சோதனை என்று சொல்லும் போது, அடுத்து இந்த பரிசுத்த சோதனை என்று வரும்போது அங்க நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா சொல்ற வந்து 5வது வசனத்துல, உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும் என்று. பிரியமானவர்களே, இந்த நாட்களை நாங்க பார்க்கிற போது ஒருவன் ஞானத்துல குறைவுள்ளவனாயிருந்தால், அப்ப நாங்க வேதத்தை நாங்க பார்க்கும்போது உண்மையாக வந்து அந்த வசனம் எப்படி சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னு சொன்னா, ஞானம், அதாவது இந்த பகுதியை தேவன் எதற்காக இந்த சென்ட்ரல் பாயிண்ட் எங்களுக்கு கொடுத்ததா வந்து உங்களை ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாக இருந்தார் அப்படின்னா, இங்க கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த பரீட்சையானது இது வந்து உண்மையாக எங்களுடைய வாழ்க்கையில நாங்க மாம்சத்தின் ரீதியில நாங்க செய்ததான அந்த 2வது பகுதியாக சொல்லப்படுகிறதான சோதனையா, அல்லது தேவனால் எங்களுக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிற, தேவனால் அதாவது எங்களுக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறதான ஒரு சிற்றையின் பரீட்சையா என்று நாங்கள் உணர்வதற்கு, அதை நாங்கள் முழுவதுமாய் அதை நாங்கள் தெரிந்து கொள்வதற்கு எங்களுக்கு மிக முக்கியமாக தேவையானது, அதாவது ஞானம் தேவை.
அப்ப இன்னைக்கு இந்த ஞானம் எங்களுடைய வாழ்க்கையில இல்லாம இருக்குமா இருந்தா, ஒரு ஒரு சாதாரண ஒரு பிரச்சனை வரும்போது, அந்த பிரச்சனைய நாங்க பார்த்தீங்கன்னா, நாங்க தூக்கி பிடிச்சுக்கொண்டு நாங்க பலவிதமான ரீதியில நாங்க அத போராடி, எங்களுடைய அதாவது அ ம ம வார்த்தையில சொல்றது பார்த்தா, மனுஷனுக்கு செம்மையாக தோன்றுகிற வழி உண்டு. அதன் முடிவு மரண வழிகள். அப்ப என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனுஷர்களாகிய நாங்கள் என்ன செய்வோம் அப்படின்னா, எங்களுக்கு ஏற்றபடியான சிந்தனைகளை, ஒரு பிரச்சனைகள் வரும். அந்த பிரச்சனையிலிருந்து எப்படி நாங்க ஒரு தீர்வு பெற்றுக்கொள்ளலாம், அந்த பிரச்சனையிலிருந்து எப்படி நாங்க விடுதலை பெறலாம்னு சொல்லி, இப்படிப்பட்ட பலதரப்பட்ட காரியங்கள் நாங்க சிந்திக்கிற போது, நாங்க என்ன செய்வோம் அப்படின்னா, ஞானமற்ற ரீதியில ஒரு சில காரியத்தை செய்து, அதாவது நாங்க ஒரு 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 சாதாரண ஒரு விஷயத்த ஊதி பெருசாக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை எங்களுடைய வாழ்க்கையை நாங்களே உண்டாக்கிக் கொள்ளுவோம். அப்ப இப்படிப்பட்டதான ஒரு சில காரியங்கள்ல வந்து நாங்க ஞானத்தை இழந்து போய் கொண்டிருக்கிற ஒரு மனித கூட்டமாக நாங்க இருப்போம். அப்ப எங்களுக்கு தெரியாது கர்த்தர் தான் எங்களுக்கு இந்த 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 காரியத்தை அனுமதிச்சிருக்கிறார், அல்லது எங்களுடைய வாழ்க்கையில நாங்க எங்களுடைய மாம்ச பிரகாரமாக நாங்க ஒருவேளை நாங்க இந்த அந்த வசனம் சொல்லப்படுகிறபடி அவன் இச்சையினால் இழுக்கப்பட்டு அப்படின்னா எங்களுடைய 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 மாம்சத்தின் கிரியைகளினால எங்களாலேயே எங்களுக்கு வரப்பட்டதான சோதனையா என்பதை நாங்கள் இதை அது ஆராய்ந்து பார்ப்பதற்கு எங்களுடைய வாழ்க்கையிலே ஞானம் தேவை என்று சொல்லி அங்க 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 யாக்கோபு அங்க எங்களுக்கு தெரிவிக்கிறார். அப்ப ஆகவே ஞானம் அப்ப நாங்க நீதிமொழி புத்தகம் நாங்க 1ஆம் அதிகாரத்துல நாங்க வாசிக்கிற 7ஆம் வசனத்தை சொல்றது வந்து கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்று சொல்லுது. அப்ப கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தின் ஆரம்பம். இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா புற தெய்வங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா அதுக்கு அதுக்கு கண் இருக்குது, மூக்கு இருக்குது, வாய் இருக்குது, தொண்டை இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனா அது அது ஒன்றுமே செய்யாது. அது வந்து மனுஷர்கள் கையால செய்யப்பட்டதான அது அது சிலையா இருக்குது. அது தன்னைத்தானே அது தூக்கி கொள்ள மாட்டா, அது நடக்க மாட்டது இருக்கு அப்படின்னால மற்றவர்கள் சுமக்கணும் என்று சொல்லி அங்க சொல்லப்படுகிறது இல்லையா வேத வசனத்தில். அப்ப என்ன நடக்குது பாத்தீங்கன்னு சொன்னா அவைகளை பார்த்து இன்னைக்கு மக்கள் கூட்டம் வந்து பயப்படுறாங்க. அந்த அந்நிய ஜனங்கள் வந்து அவைகளை பார்த்துட்டு பயப்படுறாங்க. "ஓ! என்னை பார்த்துட்டு இருக்குது. அது கையில பலவிதமான ஆயுதங்கள வச்சிருக்குது. ஆகவே நான் பிழையாக நடந்துட்டேன், நான் தவறாக நடந்துட்டேன். எனக்கு பனிஷ்மென்ட் இருக்கு" என்று சொல்லி இப்படிப்பட்ட ரீதியில பயப்படுறாங்க. இந்த பயத்தை குறித்து தேவன் இங்கே இங்கே வேதத்திலே எங்களுக்கு சொல்லவில்லை. மாறாக பயம் என்று சொல்லும்போது, இது இது ஒரு மரியாதைக்குரிய பயம். அதாவது சர்வ வல்லமை நிறைந்த தேவன் அவர் அவர் அவரை குறித்து நாங்கள் நாங்கள் வேதத்திலே பார்க்கும்போது 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல சொல்லுது, நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் அவருடைய ஆவியானவர் உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? அப்படின்னா ஆண்டவராகிய தேவன் நமக்குள்ள வாசமாய் இருக்கிறார். எனக்குள்ளதான் அவர் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். அப்ப எனக்குள்ளதான் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார் என்ற அந்த 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 காரியத்தை நான் அறியும் போது, அதாவது எங்களுடைய வீட்டுல எங்களுடைய இப்ப எங்களுக்கு எங்களுக்கு எங்களுடைய தகப்பனானவர் எங்களுடைய வீட்டுல அவர் இருக்கிறார். அப்ப அவர் இருக்கிறபடினால நாங்க வந்து அவருக்குரிய அந்த மரியாதையை நாங்க செலுத்த வேண்டும் என்று இப்ப நாங்க வீட்டுல இருக்கிற நாங்க பிள்ளைகள் வந்து தகப்பனுக்கு எப்படி மரியாதையான முறையில அவங்க மரியாதை செலுத்த வேண்டும் என்ற ரீதியில நாங்க பார்க்கும்போது கடவுள் எங்களுக்குள்ள இருக்கிறார், எங்களுக்குள்ள வாசமாய் இருக்கிறார். ஆகவே நான் அவருக்குரிய மரியாதையை கொடுக்கக்கூடியவனா, அவருக்குரிய மரியாதையை கொடுக்கக்கூடியவன். அவர் சொல்ற ஒரு வார்த்தைக்கு கூட நான் தவறாதவனாக, அந்த வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிந்து நடக்கிறவனாக நான் இருக்கும்போது நான் அவரை நான் கனம் பண்ணுகிறேன், அவருக்கு நான் மரியாதை செலுத்துகிறேன். ஆகவே இது வந்து மரியாதைக்குரிய ஒரு பயம் என்ற ரீதியில நாங்க பார்க்கலாம். அப்ப ஞானம் வந்து நீங்க பாத்தீங்கன்னா கர்த்தருக்கு பயப்படுகிறது ஞானத்தின் ஆரம்பம். கர்த்தருக்கு பயப்படும் போது எங்களுடைய வாழ்க்கையில ஞானம் ஆரம்பிக்கிறது என்று வேதம் எங்களுக்கு தெளிவாக சொல்லுகிறது. அப்படியானால் எங்களுடைய வாழ்க்கை நாங்க எந்த விதமாக இப்ப நாங்க உதாரணத்துக்கு நாங்க 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 பார்க்கும்போது இப்ப குடும்பமாக இந்த நாட்கள்ல குடும்ப வாழ்க்கையில் நாங்கள் எடுத்துக்கொள்வோமா இருந்தால் குடும்பமாக எப்படி பார்க்கலாம் என்று பார்த்தீங்கன்னு சொன்னா அதாவது எபேசியர் புத்தகத்துக்கு நாங்க ஒரு திருப்பிக் கொள்வோம். தயவு செய்து என்னோடு கூட நீங்களும் திருப்பிக் கொள்ளுங்க. எபேசியர் புத்தகம் 5ஆம் அதிகாரத்துக்கு நாங்க திருப்பிக் கொள்வோம். எபேசியர் புத்தகம் 5ஆம் அதிகாரத்துக்கு நாங்க திருப்பிக் கொண்டால் நாங்க வாசிப்போம் வந்து 21ஆம் வசனம், தெய்வ பயத்தோடே ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள் என்று இங்க சொல்லுகிறார். அப்ப இந்த 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 பயம் என்ற வாழ்க்கை நாங்க இப்ப இன்னைக்கு எங்களுடைய வாழ்க்கையில வந்து ஒரு கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு உறுதியாக இருக்க முடியவில்லை. மகிழ்ச்சியான ஒரு ஓட்டத்தை ஓட முடியவில்லை. இதற்கான காரணம், இதற்கான ஒரு தடை, இதற்கான ஒரு 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 அதாவது தடையான காரியங்கள் என்னன்றது நாங்கள் அலசி பார்க்கின்ற போது இந்த பகுதியில் சொல்லப்படுது தெய்வ பயத்தோடு ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள். அப்ப ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருக்கலாம். குடும்ப வாழ்க்கை மிகவும் மிகவும் பிரதானமான ஒரு காரியத்தை நாங்க பார்க்கும்போது எங்களுடைய குடும்பத்துலதான் முதலாவது நாங்க என்ன செய்யணும் வந்து ஆண்டுடைய பிரதானமான அவருடைய அந்த ஊழியத்தை நாங்கள் ஸ்டார்ட் பண்றோம் குடும்பத்துக்கு.
அப்ப குடும்பத்தினுடைய வாழ்க்கை நாங்க பார்க்கும்போது, குடும்பத்தில் இருக்கிற மிகப்பெரிய காரியம் என்னது, முதலாவது சொன்ன மனைவிகளே கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கு எல்லா காரியங்களிலும் கீழ்ப்படிந்திருங்கள். அப்ப இன்னைக்கு இன்னைக்கு நாங்க பார்க்கிற போது, இன்னைக்கு நிறைய பேர் இன்னைக்கு விசுவாசிகளாக இருக்கட்டும், இன்னைக்கு ஊழியக்காரர்களா இருக்கட்டும், இப்படிப்பட்ட எல்லா வீடுகள்லயும் நாங்க பார்க்கும்போது, குடும்ப வாழ்க்கையில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய பிரச்சனையானது என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, அதானே அங்க மனைவிகளுக்கு கொடுக்கப்படுகிற வார்த்தை. முதலாவது மனைவிகள் சொல்லி நீங்க கீழ்ப்படிஞ்சு நடங்கன்னு சொல்லி. அப்ப கீழ்ப்படியாத மனைவிகளிடத்துல அடுத்து நாங்க பார்க்கும்போது சொல்லி புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள். அப்ப கீழ்ப்படியாதவர்களிடத்துல எந்த விதமாக அன்பு கூறுகிறது? இப்ப கீழ்ப்படியாம நடக்கின்ற போது எங்களுக்கு வந்து அன்பு கூற முடியாத, அன்பு காட்ட முடியாத, அன்பாக நடத்த முடியாத ஒரு பெரிய ஒரு போராட்டத்தின் நிலையை ஒவ்வொரு கணவன்மார்களும் அதற்குள்ள வந்து அடங்குகிறார்கள். அப்ப அன்பு காட்ட முடியாத ஒரு பெரிய போராட்டம். கீழ்ப்படியாதபடி இப்ப நாங்க சொல்லுகிற காரியத்திலேயோ, இல்ல நாங்க 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 எதிர்பார்க்கின்ற காரியங்கள்ல அவங்க கீழ்ப்படிதலை காண்பிக்காத ஒரு பட்சத்துல இருப்பாங்களா இருந்தா, கட்டாயம் அந்த கணவனானுக்கு அன்பு காட்ட முடியாத ஒரு பெரிய ஒரு போராட்டத்தின் நிலையில இருக்கிறார். அப்ப ஒரு 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 மனைவியானவள் கீழ்ப்படியாமல் போவானாகில் மனைவியானவள் கீழ்ப்படியாமல் போவானாகில், அந்த கணவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற காரியம் வந்து, நீ அவனிடத்துல அன்பு கூறு. அப்ப அநேகமா மனைவிகளிடத்துல வந்து நாங்க வந்து அன்பை எதிர்பார்க்கிறதை விட நாங்க அவனிடத்துல கீழ்ப்படிதலை எதிர்பார்க்கலாம். அப்ப அவங்களுக்கு நாங்க அன்பு காட்டலாம் என்ற ஒரு ஒரு காரியத்தை தான் இங்க வேதம் எங்களுக்கு சுட்டி காட்டுகிறது. அப்ப இப்படி நாங்க பார்க்கின்ற போது, அந்த இந்த சபையை குறித்து தேவன் பேசும்போது, இப்படி கீழ்ப்படியாமை இருக்கிற, முரட்டாட்டமாய் இருக்கிற ஒவ்வொரு மனுஷன் மீதுதான் நான் இரக்கம் கொண்டவனாக ஒவ்வொரு மனுஷனையும் ரட்சிக்கும்படியாக, அவனை நேசித்து அவனை ரட்சிப்புக்குள்ளாக நடத்தும்படியாக வந்தேன் என்று சொல்லி, அப்ப தேவன் வந்து சபையில அன்பு கூறுகிறதான ஒரு ஒரு முறைமையை குறித்து தான் நீங்க எபேசியர் புத்தகம் 5ஆம் அதிகாரத்திலே நாங்கள் வந்து இந்த பகுதியில் வந்து நாங்கள் ஆகவே இந்த பகுதி நாங்க பார்க்கும்போது, அப்ப ஒரு 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 கணவனானவன் தேவனுடைய ஸ்தானத்துல இருக்கிறான். அப்ப தேவனுடைய ஸ்தானத்துல தேவனுடைய ஸ்தானத்துல தேவனுக்கு ஒப்பாக தேவனுடைய சமநிலையில பேசுகிறார். வந்து பேசும்போது கர்த்தருக்கு கீழ்ப்படிகிறது போல. அப்ப கர்த்தருக்கு கீழ்ப்படிகிறது போலன்னு சொல்லும்போது, இன்றைக்கு மனைவிகளுக்கு இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை பாத்தீங்கன்னா, இன்னைக்கு சபைகள் இருக்கிறதான இன்னைக்கு விசுவாச குடும்பங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிற, இன்னைக்கு ஊழியக்காரன் குடும்பங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறதான இன்னைக்கு வீடுகள் இருக்கிற மனைவிமார்களுடைய வாழ்க்கை இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை பாத்தீங்கன்னு சொன்னா, இன்னைக்கு இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனையே அதுதான். அப்ப மனைவிகள் வந்து அப்படிப்பட்டதான ஒரு கீழ்ப்படிதலை காண்பிக்காதது ஒரு ஒரு சூழ்நிலை. புருஷனுக்கு கொடுக்கப்பட வேண்டிய கனம் அங்க சரியான விதத்துல செலுத்தப்படாத போது, அங்க என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, கர்த்தருக்குள்ள உறுதியாக இருக்க முடியாத ஒரு நிலை, ஒரு மகிழ்ச்சியை தன்னுடைய வாழ்க்கையில உணர முடியாத ஒரு நிலை அந்த கணவனுடைய வாழ்க்கையில ஏற்படுகிறதை நாங்க இங்க யாக்கோபு புத்தகத்துல பார்க்கிற பிரகாரமா எங்களால அதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த விதமாக அந்த கீழ்ப்படியாத மனைவி வந்து என்ன எதிர்பார்க்கிறாங்க, தன்னுடைய கணவன் வந்து தன்னிடத்துல அன்பு கூற வேண்டும் என்று எதிர்பார்க்க. அப்ப மாம்ச ரீதியில வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிற எங்களுடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை எங்களால காட்டுறதுக்கு மிகவும், அதாவது அவங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் எங்களால செய்து கொடுக்க முடியும். ஆனால் சில நேரங்கள்ல வந்து நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, நாங்க வந்து அந்த கனவீனப்படுத்தப்படுகிற போது எங்களுக்கு அந்த முழுமையான அன்பை காண்பிக்க முடியாத ஒரு சூழ்நிலை மனிதர்களாகி எங்களுக்கு அந்த பலவீனம் இருக்கிறது. ஆகவே ஆண்டவராகிய தேவனிடத்துல அப்ப தேவன் எங்களுக்கும் சேர்த்து என்ன சொல்றாருன்னா, அவர் இப்படிப்பட்டவர்கள் மீது எப்படி அன்பு கூர்ந்து கரைதிரையற்றவர்களாக அவர்கள் கடைசி வரைக்கும் கொண்டு போய் சேர்த்தாரோ, அந்த விதமாக நீங்களும் அவர்களிடத்துல அன்பு கூறுங்கள் என்று சொல்லி கணவன்மார்களுக்கு சொல்லப்படுறார். ஆகவே அப்ப கணவனானவனும் மனைவியானவனும் கட்டாயம் இந்த தெய்வ பயத்துக்கு நேராக நடக்கின்ற போது அங்க ஒரு ஒரு சமநிலையான, அங்க ஒரு அழகான ஒரு 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 சமாதானம் அங்க கடந்து வருகிறது நாங்க பார்க்கிறோம். அடுத்து நீங்க பார்க்கின்ற போது, அதாவது 6ஆம் அதிகாரத்துக்கு நாங்க வரும்போது பிள்ளைகளை பார்த்து சொல்லுகிறார் வந்து ஆண்டு. அங்க எபேசியருக்கு எழுதுற நிருபத்துல அங்க அப்போஸ்தலனாகிய பிள்ளைகளை உங்கள் பெற்றாருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம் என்று சொல்ற பிள்ளைகளை பார்த்து சொல்ல வந்து, நீங்க கர்த்தருக்குள்ள நீங்க கீழ்ப்படியுங்க, கர்த்தருக்குள்ள கீழ்ப்படியுங்க. அப்ப கர்த்தருக்குள்ள கீழ்ப்படி, கர்த்தர் எந்த விதமாக அவர் கீழ்ப்படிந்திருந்தார் என்பதை அங்க அங்க உற்று நோக்கி பார்க்கும்படியாக பிள்ளைகளுக்கு ஒரு அறிவுறுத்தலோடு கூட அங்க அங்க இந்த 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 பகுதியை அங்க ஆரம்பிக்கிறார். அப்ப எப்படி ஆரம்பிக்கிறான், பிள்ளைகளே உங்கள் பெற்றாருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம்.
அப்ப நாங்க வேதத்துல பார்க்கும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார். ஒரு இடத்துல நாங்க பார்க்கும்போது யோவான் புத்தர் நாங்க வாசிச்சிருக்கணும் அந்த வசனத்தை. அந்த வசனம் என்ன சொல்லுது? பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ அதையன்றி குமாரன் தாமை ஒன்றையும் செய்ய மாட்டார் என்று அங்க ஒரு வார்த்தையை அங்க பிரயோகிக்கிறார். அப்ப நாங்க பார்க்கிற போது பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ, அப்ப பிதாவுக்கும் கிறிஸ்துவுக்கும் உள்ள தொடர்பு ஒரு அருமையான ஒரு தொடர்பு. அப்ப ஒரு தகப்பனுடைய இருதயத்தை அறிந்து, தகப்பனுடைய இருதயத்தை அறிந்த வண்ணமாக செயல்படுகின்ற ஒரு பிள்ளையுடைய ஸ்தானத்தை இயேசு கிறிஸ்துவானவர் அங்க செயல்படுத்தி காண்பிக்கிறார். இன்றைக்கு நாட்கள்ல பிரியமானவர்களை நாங்க பார்க்கின்ற போது எங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை நாங்க பார்க்கும்போது பிள்ளைகளுடைய இருதயம் சீர்கேடான நிலையில இப்பொழுது போய் கொண்டிருக்கிறதை நாங்கள் அதிகமாக எங்களுடைய வாழ்க்கையில் காணக்கூடியதா இருக்குது. எங்களுடைய குடும்பத்திலும் கூட அப்படிப்பட்ட ஒரு நிலை நாட்களில் காணக்காக நாங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். அது என்ன காரணம் என்று பாத்தீங்கன்னா, பிள்ளைகள் என்ன செய்யறாங்க இல்லை அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க இப்ப அடுத்த வசனம் சொல்றது, உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்பதை வாக்குத்தத்தம் உள்ள முதலாம் கற்பனையாயிருக்கிறது. அப்ப இந்த அடுத்த வார்த்தை சொல்றது உன்னுடைய வாழ்நாள் நீடித்திருக்க வேணும், உனக்கு இந்த பூமியில் நன்மை உண்டாயிருக்க வேண்டும். இது ரெண்டுக்கும் நீ செய்ய வேண்டிய வேணும், உன் தகப்பனையும் உன் தாயையும் நீ கனம் பண்ணு. அப்ப இன்றைக்கு கனம் பண்ண வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதா இந்த காரியங்களை செலுத்த பத்தி அவங்க பயம் இல்லை. பிரியமானவங்க, பயம் இல்லை. பயம் என்றால் மரியாதைக்குரிய பயம். இந்த மரியாதைக்குரிய பயம் இல்லாமல் இருக்குமானால், முதல் பார்த்தபடி ஒரு மனைவியானவருக்கு ஒரு மரியாதைக்குரிய பயம், தன் கணவன் மேல ஒரு மரியாதைக்குரிய ஒரு பயம், ஆகவே அது அன்பு நிறைந்த ஒரு பயம். அப்ப அன்பு நிறைந்த பயம். அது போல பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் கூட இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தாய் தகப்பன், அதாவது தகப்பன் தாயின் இடத்துல ஒரு மரியாதைக்குரிய ஒரு பயம் இருக்க வேணும். பிரியமானவர்கள், என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னு சொன்னா, இன்றைக்கு அது குடும்பங்கள்ல இல்லாததுதான் ஒரு பெரிய பிரச்சனை. தகப்பனுடைய சிந்தையை ஒரு பிள்ளைகளும் அறிந்து கொள்ளுகிறது. இன்றைக்கு அதாவது உலக நாடுகள் நாங்க பார்க்கும்போது கலாச்சாரங்கள் வளர்ந்து வருகிறது இல்லையா, டெக்னாலஜி அதிகமாக வளர்ந்து வந்துட்டு இருக்குது. இதெல்லாம் வளர்ந்துட்டு இருக்குதுன்னு சொல்லி இன்னைக்கு பிள்ளைகள் வளர 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 அவங்களுடைய விருப்பத்தை தான் பெற்றோர்கள் செய்ய வேண்டும் என்ற ஒரு கட்டாய நிலையை இன்னைக்கு இருக்கிற வெளிநாடுகள் இருக்கிறதான அங்க இருக்கிற சட்டத்திட்டங்களும் அந்த விதமாக கொண்டு வந்திருக்கிறாங்க. அது மாத்திரமல்ல, இப்ப அப்படிப்பட்ட ஒரு நிலையை தான் பிள்ளைகளை எதிர்பார்க்கிறாங்க. ஆகவே அப்படிப்பட்ட ஒரு நிலையை இங்க தேவன் எங்களுக்கு சொல்ல, பிள்ளைகளுடைய விருப்பத்தை நீ செய்து வை என்று சொல்லு. பிள்ளைகளுடைய விருப்பத்தை நாங்கள் எந்த விதமாக தாய் தப்பனா இருக்கிற எங்களுடைய நிலைமையிலும் கூட விருப்பத்தை நாங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் நாங்கள் காணப்படுகிறோம். ஆகவே இன்னைக்கு பிள்ளைகள் தாய் தகப்பனை கனம் பண்ண முடியாத நிலையில ஒரு பயபக்தி, ஒரு மரியாதைக்குரிய ஒரு காரியத்தை காட்ட முடியாத நிலையில பிள்ளைகள் இருக்கிறபடினால அந்த குடும்பத்துல பாத்தீங்கன்னு சொன்னா அங்க சந்தோஷம் அங்க பூர்ணமாக பறிபோகிறதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே எங்களுக்கு கிறிஸ்துவுக்குள்ள உறுதியாக நீங்க பாத்தீங்கன்னா இந்த பரீட்சை எப்படி எல்லாம் வருகிறது. அப்ப மனைவியினிடத்திலிருந்து கணவனுக்கு வந்த பரீட்சை வருகிறது. அது போல பிள்ளைகளிடத்திலிருந்து பெற்றோர்கள், அதாவது கணவனுக்கும் மனைவிக்கும் சேர்ந்தா போல வருகிறது. இந்த பரீட்சை இப்படி வருகின்ற போது இந்த பரீட்சையினுடைய இந்த காரியங்களை அறிந்து கொள்வதற்கு தான் தேவன் எங்களிடத்துல ஞானத்தை கேட்கிறார். அதாவது ஞானத்தை கேட்க சொல்லுகிறார். ஏனென்றால் இந்த மாதிரியான பரீட்சை வரும்போது என்ன மாதிரியான பரீட்சைக்கு நீ முகம் கொடுக்கிறார், உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் என்ன, உன் குடும்பத்தில் இருக்கிறதான சச்சரவுகள் என்ன, இது உன்னுடைய சுய விருப்பத்தினாலே, அதாவது வேதம் தெளிவா சொல்லுகிறது, உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடு கூட கர்த்தர் மேல் நம்பிக்கை. அப்ப இன்னைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா இன்னைக்கு கணவனா இருக்கட்டும் மனைவியா இருக்கட்டும், கணவன் இருக்கிறாரோ இல்லையோ, மனைவி தன்னுடைய சுய புத்தியில சாய்ந்து தனக்கு இஷ்டமான காரியங்களை செய்து கொண்டிருக்கு. தனக்கு இஷ்டமான காரியத்தை செய்துட்டு அதுல அதை செய்யறதுக்கு உதவி செய்யறதுக்கு கணவன் வர இல்லைன்னா கணவன் அதை கண்டுக்காம விடுவானா இருந்து அங்க வீட்டுல சமாதானம் போச்சு. பிள்ளைகளுடைய வாழ்க்கையில பிள்ளைகள் தங்களுடைய சுய போக்குல போய் சுய இச்சையில சார்ந்து தேவையான சகல காரியங்களையும் பண்ணிட்டு அதுக்கு பெற்றோர்கள் எந்த ஒரு காரியத்துக்கும் உடந்தையா இருக்கிறன்னு சொன்னா பிள்ளைகள் தாய் தகப்பனோடு கூட முரண்படுகிறது. அப்ப இது என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த காரியங்களுக்கு கூட எங்களுக்கு எப்படி எங்களுக்கு ஒரு வெற்றிகரமான ஒரு காரியத்தை கண்டடைய வேண்டும். எங்களுக்கு இது எதற்காக இந்த பரீட்சை வருகிறது, இந்த பரீட்சை வருகிறது எந்த காரியத்தினால வருகிறது, ஏன் நான் இப்படிப்பட்டதான சோதனைக்குள்ளே உள்நோக்கி போகிறேன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த சோதனையை என்ன சோதனை என்று நான் கண்டறிவதற்கு எனக்கு ஞானம் தேவை. அந்த ஞானம் எனக்கு தேவையான கட்டாயம் நான் கர்த்தருக்கு பயப்படாத பட்சத்துல எனக்கு அந்த ஞானம் கிடைக்காது. பிரியமானவர்களே, அப்ப நாங்க எல்லா காரியங்களையும் எங்கேயோ ஒரு மூலையில நாங்க பிழைத்து கொண்டு ஆண்டவரே எனக்கு ஞானத்தை தாரும். இன்னைக்கு நிறைய பேர் ஜெபிக்கிறாங்க, ஆண்டவரே சாலமோனுக்கு நீர் கொடுத்த அந்த ஞானத்தை எனக்கு தாரும்னு சொல்லி. சரியான ஒரு பகுதியான ஒரு ஜெபம் இது.
அதாவது பாத்தீங்கன்னு சொன்னா சாலமோனுக்கு கொடுக்கும்போது சொல்லி அதுக்கு முன்னதாக இருந்ததும் இல்லை, இனிமேல் இருக்க போறதும் இல்லை. அப்ப அவருக்கு மட்டும்தான் அந்த ஞானத்தை கொடுத்திருக்கிறார் கர்த்தர். அந்த அந்த ஞானத்தை பெற்றவனே கடைசி நேரத்துல அவன் ஒரு பிழையான பாதைக்கு நேராக போய்விட்டான். அப்ப அப்படிப்பட்ட ஞானத்தை இன்றைக்கு நாங்க கேட்டு ஜெபிச்சுட்டு இருப்போம். ஆண்டவரே சாலமோனுக்கு கொடுத்த ஞானத்தை எங்களுக்கு தாரும் என்று சொல்லி கேட்டுட்டு இருப்போம். அது ஜெபம் இல்ல பிரியமானவர்களே. அப்ப அது அந்த சந்தர்ப்பத்தில் அந்த மனுஷனுக்கு தேவனால் கொடுக்கப்பட்டது. அப்ப இன்றைக்கு நாங்க எனக்கு அந்த ஞானத்தை கொடு என்று நாங்க கேட்கிறோம். ஆகவே எங்களுக்கு ஞானம் தேவை. ஏனென்றால் நான் அதை ஆராய்ந்து கவனிக்க வேண்டும். எனக்கு நடந்து கொண்டிருக்கிற இந்த சோதனை, இந்த பரீட்சையானது எந்த மாதிரியான வடிவத்துல எங்களை சுற்றி கொண்டிருக்கிறது, என்னை சுற்றி கொண்டிருக்கிறது என்று அதை நான் தெளிவாக பார்க்க வேண்டும். அதற்கு எனக்கு ஞானம் தேவை. அப்ப அந்த ஞானத்தை கேட்கும் போது சொல்றாரு வந்து எப்படி சொல்றாரு பாத்தீங்கன்னு சொன்னா, அவர் வந்து சம்பூர்ணமாய் கொடுக்கிறவர், ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவர். அப்ப ஒருவரையும் கடிந்து கொள்ள மாட்டார், சம்பூர்ணமாக கொடுக்கிறவர். அப்ப இப்ப நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அவனவனுக்கு தக்கதான, அவனவனுக்கு எப்படிப்பட்டதான ஞானம் தேவையோ அப்படிப்பட்டதான அந்தந்த அளவு ஞானத்தை தேவன் கொடுக்க வல்லவர். அதே நேரத்துல அவர் கடிந்து கொள்ள மாட்டார். ஏனென்றா அவருடைய தேவன் எங்களிடத்துல எதிர்பார்க்கிற ஒரு காரியம், நான் வந்து ஒன்றை ஞானமாக அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் ஞானத்தை கேட்கும்படி சொல்றார். ஆகவே எங்களுக்கு அவர் கடிந்து கொள்ள வேண்டிய அவசியம் அந்த இடத்துக்கு வருகிறது இல்லை. அவர்களை கடிந்து கொள்ள மாட்டார், எங்களை பரீட்சிப்பார், எங்களை சிக்ஷிப்பார், ஆனால் கடிந்து கொள்ள மாட்டார். எதுக்கு இந்த 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 சூழ்நிலையில அவர் கடிந்து கொள்ள, நாங்க கேட்கிற காரியம் என்னத்தை கேட்கிறோம்? ஆனால் நான் ஐஸ்வர்யவானாக இருக்க வேண்டும் என்று சொன்னா கர்த்தர் என்னை கடிந்து கொள்வார். அப்ப இந்த இடத்துல நாங்க பார்க்கும்போது ஆண்டவரே நான் பிச்சைக்காரனா இருக்கணும்னு சொல்லி எனக்கு செய்யுது, அவன் எனக்கு நிச்சயமா என்னை கடிந்து கொள்வார். அப்ப சம்பந்தம் இல்லாத காரியங்களுக்கு இல்லை சொல்ல இல்லை வந்து அவன் நீங்க தெளிவா சொல்லும் போது சொல்றாரு வந்து நீ ஞானத்தை கேளு அப்படின்றார். அப்ப அடுத்து 10 சொன்ன 6வது வசனம், ஆனாலும் அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோட கேட்க கடவுள். இந்த விசுவாசத்தோட கேட்க கடவுள் என்று சொல்லும் போதுதான் நீங்க ஒரு பெரிய ஒரு போராட்டம் இருக்கிறது. பாத்தீங்கன்னா இன்னைக்கு நிறைய பேர் கடுகளவு விசுவாசம் இருந்தால் நீங்க கேட்டுக்கொள்வது உங்களுக்கு கொடுக்கப்படும், மழை போய் அப்படி சமுத்திரத்தில் விழுந்துடும் என்று சொல்ற வசனங்களை நாங்க பார்த்துட்டு அந்த வசனம் நாங்க பேசுவோம். ஆனால் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இங்க இருக்கிற ஒரு விஷயம், விசுவாசத்தோடு கூட கேட்க கடவுள் அப்படின்னா இது என்ன விசுவாசத்தோடு கேட்க கடவுள் என்று சொல்றதுக்கான காரியம் என்ன பார்த்தீங்க, இங்க விசுவாசத்தோடு கேட்க கடவுள் என்று சொல்லப்படுகிற போது ஒருவன் வந்து நம்பிக்கை அற்ற நிலையில, அதாவது சோதனைகள் வரும்போது பரீட்சைக்கு முகம் கொடுக்கின்ற போது அவன் வந்து ஒரு தெளிவான நம்பிக்கை அற்ற நிலையில தான் இருப்பான். ஒவ்வொரு மனிதனும் நம்பிக்கையற்ற நிலையில இருப்பான். அப்ப நம்பிக்கையற்ற நிலையில இருக்கிற போது நீ விசுவாசத்தோட கேட்க கடவுள்னு சொல்றப்ப இன்னைக்கு விசுவாசத்தோட கேட்க கடவுள்னு சொல்லுகிற இந்த வார்த்தையை நாங்கள் சரிவர நாங்க தியானிப்போமா? இந்த விசுவாசம் இங்கே கொடுக்கப்படுற இந்த விசுவாசம் என்ற வார்த்தை, நீ நம்பிக்கை அற்றவனாக, நீ மனம் அங்கலாய்த்து போய் கொண்டு நீ ரெண்டு விதமான பாதை நின்றுகிட்டு, ஒண்ணு மனுஷீகத்திலையும் இன்னொன்னு நீ தெய்வீகத்துக்குள்ளேயும் இருந்து கொண்டு நீ ஒன்றை கேட்காத, நீ ஒரு முழுமையான ஒரு நிலைக்கு வந்துரு. அப்ப நீ விசுவாசம் உள்ளவனா, நீ உன்னை விசுவாசிக்கிறவனாக மாற்றிக்கொள். எப்படி உன்னை விசுவாசிக்கிறதுக்காக மாற்றிக்கொள்ள அப்படின்னா, முதலாவது பகுதி நான் ஞானத்தை பெற்றுக்கொள்ளும் போது இது நிச்சயமாக ஆண்டவரே இது இப்படிதான். அப்ப ஞானத்தை தான் கேட்கும்படி சொல்லியிருக்கிறார். அப்ப ஞானம் எனக்கு கட்டாயம் வேணும் என்று கேட்கிறதற்கு முன்னாடி நான் என்னை ஒரு சரியான நிலையில கொண்டு வரணும். நான் வந்து ஒரு பொறுமை, அந்த இடத்துல அந்த பரீட்சை, அந்த சோதனையினுடைய வாழ்க்கையில வருகின்ற போது இப்ப இந்த நாட்கள்ல பாத்தீங்கன்னா இந்த கொரோனா ஒரு பெரிய போராட்டத்தை கொண்டு வந்திருக்கிறது. ஆம்பிரியமானவர்களே, உங்களிடத்துல கூட ஜெபிக்கும்படி நான் ஒரு ஜெப விண்ணப்பத்தை நான் கேட்டிருந்தேன் கடந்த நாட்கள்ல. ஒரு சகோதரர் இருக்கிறார், அவருடைய பேரு தீமோத்தி, அவருக்காக ஜெபிங்க, அவர் வந்து சரியான சீரியஸா இருக்கிறார்னு சொல்லி நான் ஜெபிக்கும்படி சொல்லியிருந்தேன். உங்களுக்கு எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும், ஜெபித்திருக்கிறீங்க. ஆனா நேற்றைய தினம் 4:30 மணியை போல அவர் வந்து கர்த்தருக்குள் நித்திரை அடைந்து விட்டார் என்ற செய்தி எனக்கு வந்தது. அப்ப நான் ஒரு தடவை நான் வேதனைப்பட்ட போதிலும் நான் இன்னொரு பகுதியில் நான் கர்த்தருக்குள் அவர் நித்திரை அடைந்ததை நினைத்து நான் சந்தோஷப்பட்டேன். அப்ப இப்படி நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இந்த மாதிரி ஒரு பயங்கரமான பரீட்சை நிலையில எங்களுடைய வாழ்க்கை நாங்க வந்து அந்த 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 நிலைக்குலைந்து போனதான ஒரு சூழ்நிலைகள் வரும். அப்ப பொறுமையானது பூர்ண கிரியை செய்ய கடவுள் என்று சொல்லும்போது எதுக்கு அந்த பூர்ண கிரியை செய்யப்பட வேண்டும் என்றால், பொறுமை ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்குள்ள வரலைன்னா அவன் அந்த விசுவாசத்தை விசுவாசிக்க முடியாத நிலைக்குள்ள அவன் தள்ளாடுகிற ஒரு மனிதனாக இருப்பான். அப்ப விசுவாசிப்பதற்கு நிச்சயமாக நான் ஒரு பொறுமையான ஒரு சூழலை நான் என்னுடைய வாழ்க்கையில் நான் கட்டாயம் கொண்டு வர வேண்டும். எனக்குள்ளே அதுக்கு பின்பதாக நான் விசுவாசம்
விசுவாசத்தோடு கூட தேவனிடத்துல நான் கேட்க வேண்டும். அப்படி கேட்கிறவன் எப்படி பண்ண சொன்னா, அவன் ஏது சந்தேகப்படாமல் கேட்க கடவன். சந்தேகப்படுகிறவன் சொல்லும்போது நம்பிக்கையற்ற, அதாவது அவன் வந்து தேவன் மேல நம்பிக்கை இல்லாதவன் சந்தேகப்படுவான், சந்தேகப்படுகிறவன். அப்ப சந்தேகப்படுகிறவன் சொல்லும்போது அவன் நம்பிக்கை இல்லாதவன் இல்லையா? ஒரு ஒரு மனைவியானவள் எங்கேயாவது போயிட்டு வரும்போது நீங்க பாத்தீங்கன்னா எங்கேயாவது போயிட்டா ஐயோ புருஷங்கார வீட்டுல சந்தேகப்படுவான். அப்ப அது என்ன அதே மாதிரி மனைவியானவள் தன் புருஷனை குறித்து சந்தேகப்படுவான். அப்ப பிள்ளைகளுடைய வாழ்க்கையில பெற்றோரை குறித்து சந்தேகம், ஐயோ எனக்கு இந்த காரியத்தை எங்கடா தாயத்தை செய்து செய்து வைப்பாங்களான்ற ஒரு கேள்வியோடு கூட சந்தேகப்படுகிறதான காரியங்கள் இது. இந்த சந்தேகம் என்றது அப்படிப்பட்ட மனுஷன் தான் கர்த்தரிடத்தில் எதையாகிலும் பெறலாம் என்று நினையாது இருப்பானாக. அப்ப நீங்க பாத்தீங்க இந்த வார்த்தை எங்களுக்கு எப்படி சொல்லப்படுது தெளிவா சொல்ற வந்து, நீ நீ வந்து அங்கலாய்த்து போய் மனம் அதாவது ஓடிக்கொண்டிருக்கிறதான ஒரு ட்ரெயின் தண்டவாளத்தை விட்டு விலகுவதை போல தடம் புரண்டு இருக்கிற ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில ஒன்றை தேவனிடத்திலிருந்து பெற்றுக் கொள்ளலாம் என்று நினைக்கிறது அது ஒரு முட்டாள்தனமான ஒரு காரியம் பிரியமானவர்களே. அப்ப தேவனிடத்திலிருந்து ஒன்றை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் முதலாவது அவன் தேவனுடைய ஸ்தானத்து தேவன் எனக்கு இந்த காரியத்தை அனுமதித்திருக்கிறார். இப்ப நாங்க முதலாவது விளங்கிக் கொள்ள வேண்டும். இங்க யாக்கோபு புத்தகத்துல யாக்கோபு எங்களுக்கு தெளிவுபடுத்துகிற மிகப்பெரிய காரியம் என்னன்னு சொன்னா, நீங்களும் நானும் கிறிஸ்துவுக்குள்ளாக கிறிஸ்துவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தெரிந்து கொள்ளப்பட்ட அவருடைய குமாரனும் குமாரத்தியுமாய் இருக்கிறோம் பிரியமான. அப்ப குமாரனும் குமாரத்தியுமாய் இருக்கிறவர்களுக்கு தேவன் வந்து தவறான ஒன்றை அனுமதிக்க மாட்டார். இப்ப நானும் கூட இந்த நாட்கள்ல பாத்தீங்கன்னா வீல் சேர்ல இருக்கிறேன், எலும்பி நடக்க முடியாத ஒரு பெரிய போராட்டத்துல இருக்கிறேன். நிச்சயமா தேவன் எனக்கு இதை அனுமதித்திருக்கிறார். நான் ஒரு சிறிய சார்ந்த இந்த பிரசங்கத்தோடு கூட நான் ஒரு சிறிய சாட்சி நம்மளோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். கேட்க மனதில் உள்ள இருந்தால் கட்டாயம் நீங்க கேட்டு நீங்க கர்த்தருடைய நாமத்தை மேம்படுத்துங்க. எனக்கு இந்த 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 ஆக்சிடென்ட் நடந்த போது நான் கெண்டி ஹாஸ்பிட்டல்ல நான் இருந்தேன். கெண்டி ஹாஸ்பிட்டல் இருக்கிற காலகட்டத்தில் நான் அதாவது தனித்து விடப்பட்ட ஒரு நிலைமைக்கு நான் உள்ளாகினேன். அதாவது பிசாசானவன் என்னை மாத்திரமல்ல என்னுடைய மனைவியையும் வஞ்சித்தான். அவளும் தன்னுடைய வாழ்க்கையில தட்டம் பிறண்டு போனான். அங்க நீங்க பாத்தீங்கன்னா பிள்ளைகளை வளர்க்கிறது எப்படி, தன் கணவனை பார்க்கிறது எப்படி என்ற ஒரு பெரிய போராட்டத்துக்குள்ள உள்ளாக்கப்பட்ட அவருடைய வாழ்க்கை இதோடு முடிந்து போய்விட்டது என்ற நிலைக்கு வந்தான். என்னுடைய இடுப்பு பகுதி தாக்கப்பட்டதுக்கு பின்பதாக அவருடைய வாழ்க்கையில வந்து பலதரப்பட்ட ஒரு போராட்டத்தை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. அடுத்து நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அவள் என்னை பார்க்கும்படியாக கண்டிக்கும் வீட்டுக்கும் புறப்பட்டு வந்து போய் கொண்டிருக்கிற அந்த காலகட்டத்துல சபை விசுவாசிகள் முதல் கொண்டு ஊர் மக்கள் முதல் கொண்டு என்னுடைய மனைவி குறித்து தவறான வார்த்தைகள் எல்லாம் அள்ளி பொழிந்து பேசி பலதரப்பட்ட அவருடைய இருதயத்தை மனமடிவாக்கினார். அப்படிப்பட்ட நிலையிலே அவள் தன்னுடைய வாழ்க்கையில் அந்த பொறுமையை இழந்து போனவளாக, தேவனிடத்துல வந்து உறுதியாக நிற்க முடியாதவளாக, தேவனிடத்திலிருந்து ஞானத்தை பெற்றுக்கொள்ள முடியாத நிலைமையில அவள் வீட்டை விட்டுட்டு பிள்ளைகளையும் விட்டுட்டு தான் போன போக்கிலே, தான் கால் போன போக்கிலே, மனம் போன போக்கிலே அவள் போய்விட்டான். பிரியமானவர்களே, அந்த காலத்துல நான் தனியாக தனித்து விடப்பட்டிருந்த ஹாஸ்பிட்டல்ல எனக்கு ஒன்றுமே செய்ய முடியும். என்னுடைய சொந்த வேலையை கூட செய்து கொள்ள முடியாது. என்னுடைய உடுப்புகளை எனக்கு கழுவி கொள்ள முடியாது. ஒன்றுமே செய்ய முடியாது. இப்படி இருக்கிற காலகட்டத்துல ஆனாலும் பிரியமான என்னுடைய வாழ்க்கையோட சம்பவம் இருந்தது, என் ஆண்டவராகிய தேவன் மேல வச்சிருக்கிறதான அந்த விசுவாசமானது, அந்த விசுவாசத்துல உறுதியாய் கருத்திருக்கும்படியான ஒரு கிருபை எனக்கு அந்த நாட்கள்ல தந்திருந்தார். அத்தனை ஆண்டவரே, யார் என்னை விட்டு விலகினாலும் நீர் என்னை விட்டு விலகாதவர், யார் என்னை கைவிட்டாலும் நீர் என்னை கைவிடாத தேவர். இந்த நிலையில் ஆண்டவரே, நான் என்னுடைய வேலையை தனியாக செய்து கொள்கிறதான பலத்தை எனக்கு தாங்கன்னு சொல்லி நான் கேட்கிற போது தேவன், அப்ப நீங்க பாத்தீங்கன்னா அங்க ஹாஸ்பிட்டல் இருக்கிற ஒரு மனிதன் அவன் வந்து அவன் புத்தகமையை குறித்து அவன் விளம்பரப்படுத்தி அதை படிப்பித்துக் கொண்டிருக்கிற ஒரு மனிதன் அங்க அந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்தான். அவன் வந்து இடத்துல கேட்டான், வந்து நீ வந்து பாவனை பண்ணி உனக்கு புத்தக காரியத்தை கொடுத்து நீ படிச்சுக்கா, உனக்கு ஒரு விடுதலை கிடைக்கும். எனக்கு வந்து நான் சொன்னேன் இல்ல, நான் சொன்னேன் ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன், நான் ஆராதிக்கிற கடவுள் என்னை நிச்சயமாக நடக்க பண்ணுவார், அந்த நாள் ஒரு நாள் வரும் என்று சொன்னேன். அப்ப அதுக்கு அவன் சொன்னான், உண்மையா நீ கடவுளை ஆராதிக்கிறதா இருந்தா நான் அதை பார்க்கலாம், நான் இன்னும் வேறொரு நாள் வந்து நான் உன்னை சந்திக்கிறேன்னு சொல்லிட்டு போனவன், இந்த ஓடுறவன் என்று சொல்லி எல்லா டாக்டர் பெரிய டாக்டர்ஸ் மாதிரிலாம் சேர்ந்து வருகிற ஒரு நாளை அவன் அப்படியே கவனமா வச்சிருந்துட்டு அன்றைக்கு நாள்ல வந்து என்னுடைய பெட்டு கிட்ட வந்து நின்று என்னை பரியாசம் பண்ணும் முகத்தோடு கூட என்னை பார்த்து கேட்டான்,
நீங்க ஃபாதர் நீங்க சொன்னீங்க தானே நீங்க ஆராதிக்கிற ஆண்டவர் வந்து உங்களை நடக்க பண்ணுவார்னு சொல்லி உங்களுக்கு இடுப்புக்கு கீழே வந்து உங்களுக்கு கொடுக்கப்படுற ஒவ்வொரு மார்க் மார்க்கெல்லாம் போட்டு சொன்னாங்க வந்து இதுல ஒன்றுமே உங்க வாழ்க்கையில செயல்படாது. நீங்க மரண பரியந்தம் வீல் சேர்ல தான் இருக்கணும். கை காலெல்லாம் ஒரு அசைவும் வராது அப்படின்னு சொல்லி அங்க டாக்டர்மார்கள் எனக்கு சொல்லியிருந்தாங்க பிரியமானவர்களே. அப்படி சொல்லியிருக்கின்ற அந்த நேரத்துல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா நான் சொன்னேன் இல்ல என் ஆண்டவர் என்னை நடக்க பண்ணுவார். நான் ஆராதிக்கிற ஆண்டவர் மெய்த்தேவர் என்று சொன்னார். அப்ப சொன்னான் வந்து எல்லாருக்கும் முன்னிலையில சொன்னான், எங்க நீ அப்படி சொல்றதா இருந்தா எங்களுடைய காலை கொஞ்சம் ஆட்டி காட்டு என்று சொன்னான். ஒரு மிகப்பெரிய பரீட்சை பிரியமானவர்களே. அந்த நேரத்துல என்னுடைய காலை ஆட்டி காட்டும்படி சொன்ன போது நான் ஒரு நிமிஷம் ஆண்டவரே இவன் ஒரு சாதாரண மனிதன், இவன் தன்னுடைய விக்கிரகத்தை குறித்து மேன்மை பாராட்டி கொண்டிருக்கிறான். இவனுக்கு முன்பதாக நான் என்னுடைய காலை ஆட்ட போனேன். இப்ப என் கண்களை மூடிக்கொண்டு ஆண்டவரை என் இருதயத்திலே தியானித்துக் கொண்டு இயேசுவின் நாமத்தினால் என் காலை இப்பொழுது ஆட்டுகிறேன்னு சொல்லி காலுக்கு கட்டளையிட இந்த கால் பிரியமான வலது கால் அப்படி ஒரு ஆட்டத்தை ஆட்டி காண்பித்தது. நான் இப்பொழுது சொல்லிக் கொண்டிருக்கும் என்னுடைய கண்கள் அப்படி கலங்கி வருகிறது, இருதயம் அப்படி கலங்கி கொண்டிருக்கிறது. அவன் மறுபடி கேட்டான், நீ உன்னுடைய இருதயத்துல நினைச்சு செய்தியா இல்லது தானாவே ஆடுகிறதா? என்னோட பிரியமானவர்களே, அங்க இருக்கிற நிறைய பேருக்கு கால்கள் வந்து சும்மா அவங்க தூங்கி கொண்டிருப்பாங்க, சும்மாவே ஆடும். அப்ப இவன் நினைச்சா நான் சொல்லுவேன் நான் ஆட்டையில தானே ஆடுது என்று சொல்லி நினைச்சேன். நான் சொன்னேன் இல்ல நான் தான் நினைச்சு ஆட்டினேன். மறுபடியும் செய்து காட்டுறான். மறுபடியும் இயேசுவின் நாமத்தினால சொன்னேன். சொல்லி காலை பார்த்தேன், கால் என்னுடைய பார்வைக்கு கீழ்ப்படிந்தது. உடனடியாக அது ஆட்டத்தை காண்பித்தது, ஆடினது. அப்படியான பிரியமான அப்படிப்பட்டதான ஒரு பயங்கரமான ஒரு பரீட்சையின் காலத்துக்குள்ளே நான் போன போதிலும் என் ஆண்டவர் அந்த விசுவாசத்திலே உறுதியாய் நிலைத்திருக்கும் வெள்ளத்தை எனக்கு தந்தருளினார். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். அப்படியாக நான் பிரியமான இடத்துல நான் பேசும்போது நான் சொல்லுகிறேன், நன்றாக புரிந்து கொள்ளுங்க. இந்த வசனங்களுக்கு என்னத்தை சொல்லுகிறது என்று பார்த்தீங்கன்னு சொன்னா, எந்த பெரிய பரீட்சை எந்த பெரிய சோதனையினுடைய வாழ்க்கையிலே வருகின்ற போதிலும் இந்த பரீட்சையானது இதை யார் எனக்கு அனுமதித்திருக்கிறார்? இந்த பரீட்சை என்னுடைய மாம்சத்தின் பிரகாரமாக எனக்குள்ளான இச்சையினால இழுக்கப்பட்டு நான் சோதிக்கப்படுகிறேன், அல்லது என் தேவன் எனக்கு ஒரு உயர்வை கொடுக்கும்படியாக என்னை இப்பொழுது பரீட்சித்து பார்த்துக் கொண்டிருக்கிறான் பார்க்கின்ற ஒரு ஞானம் எனக்கு தேவை என்றதுனால ஞானத்தை கேட்கும்படி சொல்லுகிறார். அந்த ஞானத்தை கேட்கும்படி அமர வேண்டிய நான் பொறுமையோடு தேவனிடத்துல விசுவாசம் உள்ளவனாக மாறுவதற்கான ஒரு நிலை என்னுடைய வாழ்க்கையில உருவாக்கி கொள்ளாமல் நான் ஒன்றை பெற்றுக் கொள்ளலாம் என்று நினைப்பது அது மிகவும் தவறான காரியம் பிரியமானவர்களே. அடுத்ததாக நாங்கள் வாசிக்கிறோம், தாழ்ந்த சகோதரன் தான் உயர்த்தப்பட்டதை குறித்து மேன்மை பாராட்ட கடவன், ஐஸ்வர்யவான் தான் தாழ்த்தப்பட்டதை குறித்து மேன்மை பாராட்ட கடவன், ஏனெனில் அவன் புல்லின் பூவை போல் ஒளிந்து போவான். அப்ப இங்க என்ன சொல்லப்படுதுன்னு பாத்தீங்கன்னு சொன்னா, ஒருவன் ஐஸ்வர்யவானாக இருப்பானா இருந்தா, ஒருவன் ஒரு தாழ்ந்த நிலையில இருப்பானா இருந்தா, இது அவனவன் இருக்க வேண்டிய அந்த இடத்துல இருந்து கொண்டு அதை குறித்து தான் அவன் மேன்மை பாராட்டி கொண்டிருப்பான், தான் உயர்த்தப்பட்டதை குறித்து. அப்ப எங்களுக்கு தெரியும், தன்னைத்தானே தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான், தன்னைத்தான் உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் தாழ்த்தப்படுகின்ற ஒரு நிலை, அதாவது நாங்க ஒரு பெரிய பணக்காரர்களா இருக்கலாம், நல்ல அருமையான ஒரு சுகபோகமான ஜீவியத்தை நாங்கள் ஜீவித்துக் கொண்டிருக்கலாம், எல்லாவற்றையும் நாங்கள் நிறைவான ஆசைகளுக்குள்ள ஒன்றுமே இல்லை என்று சொல்லாதபடிக்கு அநேகமான ரீதியில் நாங்கள் வந்து ஒரு சுகபோகமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருந்திருக்கலாம் பிரியமானவர்களே. ஆனால் திடீரென்று எங்களுடைய வாழ்க்கையில ஒரு பரீட்சை வருகிற போது இந்த பரீட்சையானது எங்களுடைய ஒரு தாழ்ந்த நிலைக்கு கொண்டு வருமா இருந்தால், அந்த கொண்டு வருகின்ற நிலையை பார்த்தா ஐயோ ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில் எல்லாம் இப்படி என்ன நடந்தது, என்ன ஒன்றுமில்லாம போயிட்டு நான் இப்போது ஒரு மற்றவரிடத்துல கையேந்தக்கூடிய ஒரு நிலையிலே நான் வந்துவிட்டேன் என்று நான் நினைக்கிறதை விட என்னுடைய நிலை ஏன் அங்கே தாழ்த்தப்பட்டது என்று நாங்கள் பார்க்கின்ற போது என் தேவன் என்னை உயர்த்தும்படியாக தாழ்வை தந்திருக்கிறார். அப்ப உயர்த்தப்பட்டவன் அவன் உயர்ந்த நிலையிலிருந்து அவன் தாழ்த்தப்படுகின்ற போது அவன் அதை குறித்து நிச்சயமாய் மேன்மை பாராட்ட வேண்டும். என் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார், ஆண்டவரே நீர் என்னை தாழ்த்தின போது நான் உம்மிடத்தில் அதிகமாய் கிட்டி சேருகின்ற ஒரு சாக்கியத்தை நான் பெற்றேன் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் நான் கிட்டி சேர்ந்திருக்கிறேன், ஆண்டவரை கிட்டி சேர்கின்றதான் ஒரு சாக்கியத்தை நீங்க கொடுத்திருக்கிறீங்க. நான் அந்த நிலையில இருந்திருந்தா நான் உண்மை நிச்சயமாய் நான் உம்மிடத்தில் உண்மை குறித்து உங்களுடைய சத்தியத்தை குறித்து நான் அதிகமாய் அறிந்து கொள்ள முடியாத ஒரு நிலையில நான் இருந்திருப்பேன் ஆண்டவர் என்று சொல்லி என்னை நான் அவரிடத்துல ஒப்பு கொடுத்து நான் இன்னும் அவரிடத்துல கிட்டி சேருகிற அளவுக்கு நான் அவரை மேன்மை பாராட்ட வேண்டும் பிரியமானவர். அப்ப தாழ்த்தப்பட்ட நிலையில அப்ப நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு தரித்திரனுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கி என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப தரித்திரனா இருக்கிறவனுக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகின்ற போது அவன் ஒரு வேண்மையான நிலைக்கு வருகிறான் பிரியமானவர்.
அப்ப மேன்மையான நிலைமைக்கு வருகின்ற போது அவன் அந்த கடைசி பழைய நிலையை மறந்து போவதற்காக சொல்லப்படவில்லை. அவன் சொல்லி, ஆண்டவரே, அந்த நிலையில் இருந்த போது எனக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது. சுவிசேஷம் என்னுடைய வாழ்க்கைக்குள்ள வந்தபடியினால இன்று ஒரு மேலான ஆசீர்வாதத்தை என் கண்கள் கண்டதே என்று சொல்லி அதன் மூலமா நீ மேன்மை பாராட்டு என்று சொல்லுகிறார். ஆக பிரியமானவர்களே, நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக் கொள்ளுங்க. இந்த விசுவாசத்துக்கு ஒரு விசுவாசத்துக்கும் பரீட்சை இருக்கிறது. அதிகமா இந்த யாக்கோபு புத்தகத்தையும் நீங்க 1 பேதுரு புத்தகத்தையும் நீங்க வாசிச்சு பார்ப்பீங்களா இருந்தா, இந்த யாக்கோபும் இந்த 1 பேதுரு புத்தகம் கிட்டத்தட்ட ஒன்றுக்கொன்று நிகரானவைகளாகவே இருக்கும் பிரியமானவர்களே. அங்க யாக்கோபு புத்தகம் 1ஆம் அதிகாரத்துல அதாவது நீங்க 1 பேதுரு புத்தகம் 1ஆம் அதிகாரத்துல நீங்க 7ஆம் வசனத்துல ஒரு எடுத்து நீங்க வாசிப்பீங்கன்னு சொன்னா, 1 பேதுரு புத்தகம் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாய் இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். அங்க சொன்னதுதான் பிரியமானவர்களே. என்ன சொன்னாலும் பாத்தீங்கன்னா, சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு அவனுக்கு ஆயத்தப்படுத்துகிற ஜீவக்கிரீடத்தை அவன் பெறுவான். அப்ப இங்க அப்போஸ்தலனாகிய இந்த பேதுருவும் இந்த அதிகாரத்தில் கூட தொடர்பு படுத்தப்படுகிற ஒரு நிலையில இந்த வசனத்தை இங்க எழுதியிருக்கிறது நாங்கள் பார்க்கக்கூடியதா இருக்கு பிரியமானவர்களே. என்ன சொல்ற பாத்தீங்கன்னா, அப்ப பரீட்சையானது, அப்ப விசுவாச பரீட்சை என்று சொல்லும்போது விசுவாசத்தை எங்களுடைய வாழ்க்கையில பரீட்சிக்கின்ற போது அந்த விசுவாசம், அதாவது ஒரு பொன், அதாவது தங்கத்துக்கு ஒப்பாக மாற்றப்பட்டு, அந்த தங்கம் எப்படி நெருப்பு தண்ணியினால அது சுட்டரிக்கப்பட்டு நல்ல தங்கமா இல்ல சரியில்லாத தங்கமா என்று பார்க்கக்கூடியது அங்க பரீட்சிக்கப்படுகிறதோ அது போல அப்ப அங்க என்ன நடக்குது? விசுவாசம் பரீட்சிக்கப்படுகிறது. பிரியமானவர்களே, இன்னைக்கு ஒரு பெரிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு விசுவாசிக்கிறோம் என்று சொல்லுகிறது அல்ல. விசுவாசமானது நீங்க யாக்கோபு புத்தகத்துல நாங்க 2ஆம் அதிகாரத்துல பார்க்கும்போது, விசுவாசமானது கிரியைகள் இல்லாவிட்டால் அது செத்ததுக்கு சமமாய் இருக்கிறது. விசுவாசிக்கிற ஒவ்வொரு மனிதனும் செய்ததான காரியம் நாங்க நீங்க பாத்தீங்க என்று சொன்னா, ஆண்டவராகிய தேவன் அழைத்ததான ஆபிரகாமுடைய வாழ்க்கையில அங்க விசுவாசித்தான், அதை கிரியை செய்தான். அவன் கிரியை செய்யாமல் விசுவாசிக்கவில்லை. அப்ப கிரியை நடப்பிக்கும் போது அது எப்படிப்பட்ட கிரிகள்? அப்ப அவன் இருமனம் உள்ளவனாக தடுமாறி கொண்டிருக்கிறான். அப்ப அந்த இருமனம் உள்ளவனாக தடுமாறி கொண்டிருக்கிற நிலைமை எனக்கு ஒன்றுமே கிடைக்காது. ஆகவே நான் விசுவாசிக்கிற நிலைக்குள்ள நான் வருவதற்கு நான் சரியாக என்னுடைய வாழ்க்கை நான் தேவனிடத்தில் பொறுமையோடு கூட காத்திருக்கின்ற ஒரு சாக்கியத்தை பெற அங்க நான் பொறுமையோடு கூட இருக்கும் போதுதான் எனக்கு அந்த விசுவாசத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஆகவே பிரியமானவர்களே, தேவனுடைய சமூகத்துல எங்களுடைய விசுவாசமும் அங்க பரீட்சிக்கப்படுகிறது என்று அங்க அப்போஸ்தலனாகிய பேதுருவும் கூட எங்களுக்கு எழுதி வச்சிருக்கிறார். விசுவாசம் எங்களுடைய வாழ்க்கையில கொள்ளுங்க. அப்ப மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனையை அல்லாமல் வேறொரு சோதனை நேரிடுவது இல்லை என்று நாங்கள் பாப்பமா இருந்தா 1 கொரிந்தியர் புத்தகம் 10ஆம் அதிகாரத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் அங்க எங்களுக்கு எழுதி வச்சிருக்கிறாங்க, பார்க்கலாம். மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனை. அப்ப மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையை தேவன் அனுமதித்த காலகட்டம் அங்க நடந்த பாத்தீங்கன்னா, அந்த ஆரம்ப காலத்துல நாங்க 1 கொரிந்தியர் புத்தகத்துல நாங்க அதை வாசிக்கும் போது நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, அங்க 1ஆம் வசனத்துல இருந்து ஒரு சில காரியங்களை அங்க அப்போஸ்தலனாகிய பவுல் அங்க பட்டியல் போட்டு காட்டி கொண்டு வந்துட்டு இதனால அவங்க சங்காரக்காரனால் அழிக்கப்பட்டான் என்று அங்க நிறைய காரியம் சொல்ற அது போல நீங்களும் செய்யாதிருங்கள். அப்ப பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் இடைப்பட்ட கால 400 வருட இடைவெளியாக இருந்த போதிலும், அப்ப பழைய ஏற்பாட்டு காலத்துல அங்க வனாந்திரத்தில் நடாத்தப்பட்டு கொண்டு கொண்டிருந்ததான அந்த மக்கள் கிறிஸ்துவுக்கு முன்னால் எத்தனையோ, அதாவது கிட்டத்தட்ட நீங்க போய் கிறிஸ்துவுக்கு முன்னால் கிட்டத்தட்ட 1500 ஆண்டுகளுக்கு முன்பதாக வாழ்ந்ததான அந்த மக்கள் செய்ததான அந்த காரியத்தை இங்கே முன்னோக்கி காண்பித்து பவுல் சொல்கிறார், நீங்களும் அதுபடி செய்யாதிருங்க, நீங்களும் செத்து போயிருவீங்கிறார். என்ன காரணம் என்று பாத்தீங்கன்னா, சோதனைகள், இந்த பரீட்சைகள் வருகின்ற போது பிரியமான நாங்கள் முறுமுறுப்பு இருக்கக்கூடாது. வாழ்க்கை முறுமுறு, ஆண்டவரே இது என்ன காரியத்துக்காக எனக்கு நடந்தது, இந்த சம்பவம் எதற்காக நடந்தது, நீர் என் மீது பிரியமாயிருக்கிறேன், நான் முழுவதுமாய் அறிந்திருக்கிறேனே, நான் என் மீது நீர் பிரியமாய் இருக்கும் போது எனக்கு இப்படிப்பட்டதான ஒரு நிலை வந்திருக்கிறது என்று சொல்லும் போது நான் என்னை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இது என்னாலே வந்ததா அல்லது ஆண்டவரே நீர் எனக்கு அனுமதித்ததா என்ற கேள்விக்குதான் எனக்கு ஞானம் தேவை.
இன்னைக்கு கூட நாங்கள் ஜெபிக்கும் போது ஒரு சகோதரி சொல்லி ஜெபித்தாங்க, அந்த வசனத்தை சொல்லி ஜெபித்தாங்க. ஆண்டவரே, அந்த ஞானத்துக்கு குறைவில்ல, அந்த ஞானத்துல குறைவு இருந்தா உம்மிடத்துல கேட்கும்படிக்கு என்று சொல்லி அந்த வசனத்தை சொல்லியே ஜெபித்தாங்க. நான் அப்பொழுது யோசிச்சேன், ஆண்டவர் இந்த நாளிலே இந்த இந்த வசனத்தை கொடுக்கும்படி என்னை திட்டமாய் நியமித்திருக்கிறார் என்று சொல்லி நான் அப்பொழுதே நான் என்னுடைய இந்த என்னை கொண்டு பேச நினைத்த காரியங்கள் உறுதியாய் நான் உறுதிப்படுத்திக் கொண்டேன் பிரியமானவர்களே. அப்ப என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னு சொன்னா, மனுஷனுடைய சோதனை, வேற சோதனைகள் உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பித்துக் கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். உண்மையாக ஆண்டவரை நாங்கள் நினைத்து பார்ப்பதற்கு, அவரை குறித்து நாங்கள் சிந்திப்பதற்கு உண்மையிலே எங்கள் இருதயம் அந்த அளவுக்கு பூரிப்பாகிறது பிரியமானவர்களே. ஆனால் சோதனை எங்களுக்கு அனுமதித்தாலும் அதுல எப்படியெல்லாம் ஒரு மனிதன் தப்பித்துக் கொள்ளலாம். திராணிக்கு என்று சொல்லும் போது நீங்க சாதாரணமா எனக்கு இப்ப என்னுடைய அடிக்கணக்கு ஒரு 5 அடி 2 அங்குலம் என்று வைங்களேன். நீங்க ஒரு 5 அடி தான் இருக்கிறீங்கன்னு பாருங்களேன். அப்ப நாங்க போய் ஒரு குளத்துக்குள்ள இறங்கி இந்த குளத்துக்குள்ள நிற்கும் போது தண்ணீர் சாதாரணமா இந்த மூக்கு வரைக்கும் தான் ஒரு மனுஷனுக்கு நிக்கலாம் பிரியமானவர்கள். இந்த மூக்கு வரைக்கும் நிக்கலாம். இதுக்கு மேல போனா எங்களுக்கு சுவாசிக்க முடியாத ஒரு நிலை மறித்து போய் விடுவோம் பிரியமானவர்கள். அப்ப தேவனுக்கு தெரியும். அப்ப இதுதான் திராணி என்று சொல்லப்படும் இந்த பகுதி தான். இதுக்கு மேல இந்த திராணிக்கு மேலாக எங்களுக்கு ஒரு சோதனை வராது பிரியமானவர்கள். அப்ப அந்த திராணிக்கு மேலான சோதனையை வருவிக்காத தேவன் அப்படியே அனுப்பினாலும் அந்த சோதனையிலிருந்து தப்பித்துக் கொள்கிற, ஏன்னா அவர் உண்மை உள்ளவர், அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். கடைசி வரைக்கும் ஆயுள் வரைக்கும் நடத்தி முட்டிக்கிற தேவன், கடைசி வரைக்கும் நடத்துகிறவர் எங்களோடு கூட இருக்கிறார். எங்களோடு கூட எப்படி இருக்கிறார்? எங்களுக்குள்ளே வாசமா இருக்கிறார் பிரியமானவர்கள். அப்ப அவருக்குரிய மரியாதை எங்க பிரியமானவர்கள் நாங்க செலுத்திக் கொண்டிருக்கிறோம். மரியாதை எங்க செலுத்திட்டு இருக்கிறோம். அவர் எங்களுக்குள்ள இருக்கிறதையே நாங்க மறந்து விடுகிறோம். சோதனை வரும்போது, பரீட்சைக்கு முகம் கொடுக்கும் போது எங்களுக்குள்ள இருக்கிறத நாங்க மறந்து விடுகிறோம். தேவையற்ற வார்த்தைகளினாலே முறுமுறுத்து தேவனுடைய இருதயத்தில் ஒரு விசனத்தை உண்டாக்குகிறவர்களாய் காணப்படுகிறோம் பிரியமானவர்களே. அப்ப இங்க என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னு சொன்னா தானே, நீங்க எப்படி சொல்லப்படுது? தேவன் உண்மை உள்ளவர், அழைத்தவர் உண்மை உள்ளவர். சோதிக்கப்பட இடம் கொடுக்க மாட்டார், அனுமதிக்க மாட்டார். சோதனை தாங்கத்தக்கதான பலனை எங்களுக்கு கொடுக்கிறார். தப்பித்துக் கொள்கிறதான வழியை எங்களுக்கு ஆயத்தப்படுத்தி கொடுக்கிறார். அப்படி வழி இல்லாவிட்டாலும் உண்டாக்கி கொடுக்கிறார். அப்படிப்பட்ட ஆண்டவரை நாங்கள் ஆராதிக்கிறோம் பிரியமானவர்களே. ஆகவே நாங்கள் இப்படிப்பட்ட நிலை வரும் போது நாங்கள் தளர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை, நாங்கள் தள்ளாட வேண்டிய அவசியம் இல்லை, எங்களுடைய மகிழ்ச்சியை இழந்து தவிக்க வேண்டிய அவசியம் எங்களுடைய வாழ்க்கையில இல்லை பிரியமானவர்களே. அது உதாரணமாக நீங்க 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 படித்த பார்த்திருக்கலாம். பவுலையும் சீலாவையும் அங்க சிறைச்சாலையில அடைத்த போது அது ஒரு பெரிய சோதனையாக அவங்களுடைய வாழ்க்கையில ஏற்பட்ட போது அவங்க என்ன செய்தாங்க? ஆண்டவனுக்கு துதிச்சாங்க. சிறைச்சாலை கதவுகள், அவருடைய கட்டுகள் எல்லாம் அங்க உடைக்கப்பட்டதுன்னு நாங்கள் பார்க்கிறோம் பிரியமானவர்களே. பழைய ஏற்பாட்டு காலத்துல நாங்க பார்க்கும்போது, தாவீதை நோக்கி நாங்க பார்க்கும்போது, அபிமெலேக்கு என்ற ராஜாவுக்கு முன்னிலையில அவன் என்ன செய்ய, தன்னை வேஷப்படுத்திக் கொண்டு, தன்னை வேஷமாக மாற்றிக்கொண்டு ஒரு வலுப்பு வந்தவனை போல நடித்து தன்னை அவன் காப்பாற்றிக் கொண்டான் பிரியமானவர்களே. அப்ப நன்றாக நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய மிகப்பெரிய விஷயம் என்று சொல்வது, சோதனைகள் நம்முடைய வாழ்க்கையில வருகிற போது தேவனுடைய உதவியோடு கூட அவர் அந்த வினாடிகள் எங்களுக்கு கொடுக்கிற ஞானத்தை கொண்டு நாங்கள் தப்பித்துக் கொள்ளுகிறதான முகாந்திரத்தை அங்கே தாவீதினுடைய வாழ்க்கையில் அதை வெளிப்படுத்தி காண்பித்திருக்கிறார். முதலாவது. இரண்டாவது பகுதி, அப்போஸ்தலனாகிய பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருந்த போது அவர்கள் துதிகளினாலே அதை மேற்கொண்டதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது பிரியமானவர்கள். ஆகவே எங்களுக்கு தப்பித்துக் கொள்கின்ற வழியை எல்லாம் கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறார். அதுல எந்த விதமான ஒரு சந்தேகம் எங்களுடைய வாழ்க்கையில தேவை. ஆண்டவர் எங்களை பிரியமாக நேசிக்கிற தேவன். ஆகவே பிரியமானவர்கள், நாங்கள் யாக்கோபு புத்தகத்துல நாங்க பார்க்கின்ற போது அடுத்தது, சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். இந்த வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான் என்று சொல்லுகிற பாத்தீங்கன்னா, அவர் எங்களை சோதிக்கிறார், எங்களுக்கு பரீட்சை அனுப்புகிறார், சிக்ஷிக்கிறார். இதையெல்லாம் சிக்ஷை கூட அவங்களை பரீட்சித்து பார்க்கிறார். இதெல்லாம் எதற்காக என்று நாங்கள் பார்க்கின்ற போது பிரியமானவர்களே, கடைசி எங்களுக்கு கிடைக்க போற ஒரு பெரிய வெகுமதி ஜீவ கிரீடம். இந்த ஜீவ கிரீடம் என்று சொல்லும் போது
நிச்சயமாய் நாங்க சில நேரத்துல நீங்க பாத்தீங்கன்னா அந்த அந்த நாட்கள்ல வந்து யூதர்கள் கூட தங்களை வந்து தேவன் ராஜாவாக ஆக்கப் போகிறார் என்ற ஒரு சிந்தனைக்குள்ள வந்திருக்கலாம் பிரியமானவர்களே. இல்ல. இது நியாயாதிபதியாக நியாயம் விசாரிக்கிற தேவனாக ஆண்டவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாக வருகின்றது வெளிப்படுகின்ற அந்த காலகட்டத்தில் பிரியமானவர்களே, எங்களுக்கு கொடுக்கப்படுகின்ற பரிசு, இதை நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய பெரிய பெரிய ஒரு பரிசு. நாங்கள் ஓடிய இந்த ஓட்டம், இந்த பரீட்சையின் இந்த சோதனையை இதெல்லாம் மேற்கொண்டு கொண்டு நாங்கள் ஓடுகின்றதான இந்த இந்த சோதனை நாங்கள் தேவனோடு கூட இருக்கிற உறவுல நாங்கள் உறுதியாக தருத்திருந்து நாங்கள் தேவனிடத்தில் நாங்கள் சார்ந்து நாங்கள் வாழ்ந்து கொண்டு நாங்கள் வாழ்க்கை நாங்கள் தொடர்ந்து போய் கொண்டிருக்கும் போது கடைசியா எங்களுக்கு கிடைக்க போகிற ஒரு பெரிய வெகுமதியான பரிசு வேற ஒன்றுமில்லை பிரியமானவர்களே, அதுதான் எங்களுக்கு கிடைக்க போகிற நித்திய ஜீவன். சொல்லுங்க ஹல்லேலூயா. நித்திய ஜீவன். இந்த நித்திய ஜீவன் தான் எங்களுக்கு கொடுக்கப்பட போற ஜீவ கிரீடம் பிரியமானவர்கள். இந்த ஜீவ கிரீடத்தை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்காக நாங்கள் ஓட வேண்டிய ஓட்டம் ஒரு மிகப்பெரிய ஓட்டம். இந்த உலகத்துல இன்றைக்கு நாட்களில் இந்த கொள்ளை நோய் எங்களுடைய வாழ்க்கையோட பெரிய ஒரு போராட்டமாக இருக்கலாம் பிரியமானவர்களே. வரட்டும். எங்களுடைய மாம்சத்தை மாத்திரம் பட்சிக்க முடியும். அதுக்கு மாம்சத்தை மாத்திரம் கொண்டு போக முடியும். ஆனால் என் ஆத்துமாவை தேவனிடத்திலிருந்து மரணம் கூட பிரிக்க முடியாது பிரியமானவர்களே. மரணம் கூட பிரிக்க முடியாத அளவுக்கு என் தேவனுக்கும் எனக்கும் ஒரு பெரிய நெருக்கத்தை தேவன் ஏற்படுத்தி இருக்கிறார். ஏனென்றால் என் தேவன் எனக்குள்ள வாசமாயிருக்கிறார். அப்படி வாசமாய் இருக்கிற என் தேவன் எனக்குள்ளே வாசம் பண்ணி கொண்டிருக்கும் போது ஒரு மரணம் என்னை பிரிக்க முடியாது. அதை குறித்து நாங்கள் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. அது வரட்டும், அது வந்துட்டு போகட்டும். அது எங்களுக்கு அவசியமற்றதான ஒரு காரியம். தேவன் சொல்லிக்கிறார், அது வரும் என்று சொல்லிக்கிறார். நீங்க கலங்க வேண்டாம் என்று சொல்லிக்கிறார். ஏன் கலங்க வேண்டாம்? ஏன் கலங்க வேண்டாம்? மாம்சத்தை கொல்ல வல்லவருக்கு அல்ல, ஆவியை கொல்ல வல்லவருக்கே பயப்படுங்கள் என்று வேதம் சொல்லியிருக்கிறது. பிரியமானவர்களே, நம்முடைய ஆவியை கொள்வதற்கு அந்த கொள்ளை நோய் அல்ல. அது எப்படிப்பட்ட அது பூமி அதிர்ச்சியாக இருக்கலாம், யுத்தங்களாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் எங்களுடைய மாம்சத்தை கொள்ள முடியுமே தவிர என்னுடைய ஆவியை கொள்ள முடியாது பிரியமானவர்களே. ஆவியை கொள்வதற்கு நம்முடைய தேவனால் மாத்திரமே முடியும். ஆகவே தேவன் நம்மை கொள்ளுகிறவர் அல்ல, அவர்களை உயிர்ப்பிக்கின்ற தேவன். சொல்லுங்க அல்லேலூயா. நிச்சயமாய் பிரியமானவர்களே, நாங்கள் இந்த பரிசுத்த சோதனையை நாங்கள் மேற்கொள்ளுகின்ற போது நிச்சயமாய் பரிசுத்த சோதனை நாங்கள் மேற்கொள்ளும் போது எங்களுடைய வாழ்க்கையில மிக முக்கியமாக பொறுமையாய் நாங்கள் இருந்து, ஆண்டவரே நான் அதில் சந்தோஷப்படக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு ஓட்டத்தை ஓடக்கூடியவராக இருக்க வேண்டும் என்று இங்கே யாக்கோபு எங்களுக்கு தெளிவுபடுத்துகிறார் பிரியமானவர்களே. அப்ப நீங்க யாக்கோபு புத்தகம் யாக்கோபு புத்தகம் 1ஆம் அதிகாரத்துல நீங்க இருக்கா நான் வாசிக்கிறேன், நீங்க கேளுங்க. 18ஆம் வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்க. அவர் சித்தம் கொண்டு தம்முடைய சிருஷ்டிகளில் நாம் முதல் பலன்களாவதற்கு நம்மை சத்திய வசனத்தினாலே ஜனிப்பித்தார் என்று நாங்கள் பார்க்கிறோம். பார்த்தீங்கன்னா அவருடைய சிருஷ்டிகள், அவர் படைத்ததான சகல படைப்புகளை நாங்க தான் முதற் பலனாக இருக்க வேண்டும் என்றுதான் தேவனுடைய விருப்பம். இந்த முதற் பலனாக ஒரு மனிதனை தேவன் கொண்டு வருவதற்காக தான் அங்க இந்த சோதனையை அவர் அங்க பரீட்சிக்கிறார். அந்த சோதனை கொடுத்து பரீட்சிக்கும் போது இந்த சோதனையில் நாங்கள் இந்த பரீட்சையை எழுதி நாங்கள் அதில் வெற்றி பெற்றால் ஒழிய நாங்கள் முதல் பலனானவர்களாக இருக்க முடியாது பிரியமானவர்களே. அப்ப இந்த சோதனையானது, இந்த பரிசுத்த சோதனையானது என்னுடைய வாழ்க்கையில கொடுக்கப்பட்டிருக்கிறதான மிகப்பெரிய காரியம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா, நானும் நீங்களும் கர்த்தருடைய புத்திரனாய் கர்த்தருடைய புத்திரியாக இருக்கிறோம். அப்ப அவர் எங்களை அதிகமாய் நேசிக்கிறார். இவர் என் நேசகுமாரன், இவன் என் நேசகுமாரத்தி, இவரை நான் பிரியமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அப்படிப்பட்டவர்களுக்கு பிரியமானவருடைய சுகபோகமான வாழ்க்கையை தேவன் கொடுப்பதற்கு அல்ல, பாடு அனுபவிப்பதற்கு, விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடுவதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம் பிரியமானவர்களே. அப்ப இந்த உலகத்தில் இருக்கிற பாடு, பசி, பட்டினி, நிர்வாணம், மரணம், இது எதுவும் என்னை தேவனிடத்திலிருந்து பிரிக்க முடியாது பிரியமானவர்களே. ஆகவே ஒன்று நாங்கள் பார்த்தோம், ஒரு பரீட்சையானது, ஒரு சோதனையானது எங்களுடைய வாழ்க்கையில் வருகிற போது, எங்களுடைய குடும்பத்தில் எங்களுடைய பிரச்சனைகள் வருகின்ற போது நாங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் பிரியமானவர்களே.
நாங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இது தேவனால் அனுப்பப்பட்ட பரிசுத்த சோதனையா, அல்லது எங்கள் குடும்பத்தில் ஏற்படுகின்றதான சச்சரவுகள், தேவனுக்கு பிரியமற்ற காரியங்களுக்கு கூடாக, மாம்சத்தின் கிரியைகளினால செயல்பட்ட காரியங்களுக்கு கூடாக வந்ததான ஒரு சோதனையா? இதை நாங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஆராய்ந்து பார்ப்பதற்கு எங்களுக்கு ஞானம் தேவை பிரியமான. அந்த ஞானத்தை கட்டாயம் கர்த்தர்கள் கொடுக்கிறவர் பிரியமானவர்களே. அதை கேட்பதற்கு முன்பதாக நான் என்னை சரியான நிலைக்கு கொண்டு வர வேண்டும் பிரியமானவர்களே. அவரை விசுவாசிக்கத்தக்க முழுமையான அந்த ஒரு மனப்பாட்டை நான் முழுவதுமாய் நான் அடைய வேண்டும் பிரியமான. அதாவது அத்திமரம் துளிவிடாமல் போனாலும், திராட்சை செடி பலன் கூடாமல் போனாலும் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன் என்று சொல்லுகிறான். அப்படியான பிரியமான எந்த சூழ்நிலையிலையும் என் ஆண்டவரோடு கூட இருக்கிற அந்த காரியங்களில் நான் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். அப்படின்னா நல்லா கேட்டுக்கொள்ளுங்க. முதலாவது, நமக்கு வரும் பரீட்சையை நாங்கள் குறை கூற முடியாது. நன்றி சொல்லி வருகின்ற ஒவ்வொரு பரீட்சையிலும் நன்றி சொல்லி தேவனோடு கூட மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். ஏனெனில் தேவன் எங்களுக்காக ஆயத்தம் பண்ணினதான அந்த ஜீவ கிரீடத்தை, அதாவது அந்த ஜீவ கிரீடம் என்னும் அந்த நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்வதற்காக தேவன் எங்களுக்கு அனுமதித்திருக்கிற பரீட்சையானது நிச்சயமாய் எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய உயர்வான ஸ்தலமாகிய முதற் பலன் என்று, அந்த முதற் பலனை பெற்றுக்கொள்கின்ற உயர்வான ஸ்தலத்தை தேவன் எனக்கும் உங்களுக்கும் வைத்திருக்கிறார் பிரியமானவர்களே. ஆகவே நாங்கள் உறுதியாக இருப்பதற்கும் மகிழ்ச்சியாக இருப்பதற்கும் தடையாக இருக்கிற காரியங்களை குறித்து நாங்கள் பார்த்தோம் பிரியமானவர்களே. அது எங்களுடைய குடும்பத்திலே, அதாவது தேவ பயம் உங்களுடைய வாழ்க்கையிலே குறைந்து போகின்றதான ஒரு சூழ்நிலையிலே அந்த தேவ பயம், தேவன், அதாவது தேவனுக்குரிய மரியாதை, தேவன் எனக்குள்ளே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார், எனக்குள்ளே அவர் அசைவாடி கொண்டிருக்கிறார் என்ற அந்த நிலையை மறந்த நிலையிலே நான் செயல்படுகின்ற போதுதான் பிரியமானவர்களே குடும்பத்திலே பல்வேறுபட்ட இன்னல்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் நாங்கள் முகம் கொடுத்துக் கொண்டு நாங்கள் போகிறோம். ஆகவே இதுதான் என்னுடைய வாழ்க்கையினுடைய பெரிய தடையை கொண்டு வருகிறது பிரியமானவர்களே. ஆகவே ஞானம் என்னுடைய வாழ்க்கையிலே வருவதற்கு நான் கர்த்தருக்கு நிச்சயமாய் நான் பயந்தால்தான், கர்த்தருக்குரிய மரியாதை நான் செலுத்தினால்தான் எனக்கு ஞானம் கிடைக்கும் பிரியமானவர்களே. ஆகவே அந்த ஞானம் என்னுடைய வாழ்க்கையில வருகின்ற போது இது இந்த காரியம், இது இப்படிப்பட்டதான காரியம், இது பரிசுத்த சோதனை, இது பரிசுத்தமற்ற தூய்மையற்ற சோதனை என்பதை நான் முழுவதுமாக என்னால் அறிந்து கொண்டு நான் தேவனை முழுவதுமாக பற்றி கொண்டு எங்களால் போக முடியும் பிரியமானவர்களே. அப்ப என்னுடைய அந்த வாழ்க்கை நான் பாவம் செய்திருந்தால், என்னுடைய வாழ்க்கையில பாவத்தின் மூலமாக எனக்கு ஒரு சோதனை வரும் என்றால், நான் நிச்சயமாய் என்னுடைய வாழ்க்கையை நான் ஆராய்ந்து பார்த்து நான் பாவத்துக்கு முழுவதும் மனம் திரும்பினவனாய் நான் கர்த்தரை நான் பற்றி பிடித்துக் கொள்ளும் போது நானும் பிரியமானவனே அந்த காரியத்துக்கூடாக நான் போய் எனக்கும் அந்த நித்திய ஜீவனை தேவன் கொடுக்கும்படி வைத்திருக்கிறார் பிரியமானவனே. ஆகவே இந்த இரண்டாவது பகுதியாகிய தூய்மையற்ற சோதனை என்ற பகுதியை நான் பார்ப்பதற்கு கர்த்தருக்கு சித்தமானால், தேவனுடைய வருகை தாமதமானால், ஊழியராகிய நீங்கள் எனக்கு மறுபடியும் ஒரு வாய்ப்பை தருவீர்களானால் அந்த அடுத்த பகுதியை நாங்கள் ஒரு நாள் பார்க்கலாம் பிரியமானவர்களே. இதுவரைக்கும் நாங்கள் கர்த்தருடைய சத்தியத்தை நாங்கள் கேட்டோம். இந்த வசனத்தின் பிரகாரமாய் நாங்கள் பார்க்கும்போது நாங்கள் கிறிஸ்துவுக்குள் உறுதியாக இருப்போம், கிறிஸ்துவுக்குள் மகிழ்ச்சியாக இருப்போம். இந்த ரெண்டு காரியத்துக்கும் எங்களால் வருகிற தடைகள், இதற்கான எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற தடைகளை குறித்து நாங்கள் பார்த்தோம் பிரியமானவர்களே. நாங்கள் இதை சோதித்து பார்த்து தேவனிடத்துல நாங்கள் முழுவதுமாய் எங்களை ஒப்புக் கொடுப்போம். அன்று இந்த நாளிலே நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறார் இந்த பரீட்சையானது, இந்த சிக்ஷைக்குரிய பரீட்சையானது ஆண்டவரே எதற்காக கொடுத்திருப்பதை நாங்கள் பார்த்தோம். ஆகவே எங்களுடைய வாழ்க்கை நாங்கள் ஆராய்ந்து பார்ப்பதற்கு ஒரு நல்ல தருணத்தை இப்பொழுது தந்திருக்கிறீங்க என்று சொல்லி நாங்கள் தேவனுடைய சமூகத்திலே நாங்கள் ஒவ்வொருவருமாய் எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுப்போம் பிரியமானவர்களே. கர்த்தர் தாமே உங்கள் ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.